தினம் ஒரு மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிர்னர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு வெயில். வெயிலை பற்றி தினம் அவர்கள் கருத்தை மிகப்பெரிய ஆளுமைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இன்று நம்முடைய வந்திருப்பவர் அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக ஏர்போர்ட் சிஸ்டம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கொல்கத்தாவில் பணிபுரிப்பவர். டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் 10 வருஷம் பாலிடெக்னிக் படித்தவர். அசோசியேட் மெம்பர்ஷிப் இன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் AMITE என்ற அமைப்பில் IET ரோடி ரோடு நியூடெல்லியில் படித்தவர். சர்டிஃபைடு மெசர்ஸ் யோசி பிரைவேட் லிமிடெட் திருச்சியின் சர்டிஃபைட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர் மற்றும் mastermind interested to bring out mastermind from college students. 22nd March 2020 conducted திருச்சியில் செய்யப்பட்ட வக்லர் ஃபவுண்டேஷன் அவங்க அரேஞ்ச் பண்ண சாஃப்ட் ட்ரெயினர் மாஸ்டர்ஸ் யோசி பிரைவேட் லிமிடெட் அந்த பயிற்றுனராக அறிமுகமானவர். அவர் நம்முடைய நற்புலரியில் தொடர்ந்து ஆர்மி முதல் இருந்து நிறைய அதுக்கான பங்களிப்பை கொடுத்து கொண்டிருப்பவர். இப்பொழுது கடந்த சில மாதங்களாக நற்புலரி தொகுப்பு வேலையை செய்து கொண்டு அருமையான தகவல்களையும் அதற்கு அள்ளி கொடுத்து கொண்டிருப்போர். பல தளங்களில் அவர்கள் பங்களிப்பை கொண்டு கொண்டிருக்கும் தொண்டை மண்டலம் ஆரப்பாக்கம் ரிச் பி அத்தகை ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறோம். குட் மார்னிங் சார். எஸ் சார், நன்றி. வக்லர் ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சுவலாக ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் அருணகிரி விஜயலட்சுமி என்னோட விஷயம் தான். அது மூலியமா தான் அந்த மாஸ்டர் மைண்டு கொண்டு வரோம். குட் மார்னிங் நட்புலாரி. ஸோ இன்னைக்கு இந்த மாத தலைப்பான வெயில் அப்படின்னு இந்த நிறைய பேர் 24 பேர் 25 பேர் பேசியிருக்காங்க. ஸோ இடையில டிஸ்கஷனும் 3 நாள் போயிருக்கு. ஸோ நான் வந்து தலைப்பை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாத தலைப்புலையும் வந்து ஏதாவது ஒரு புது விஷயத்த வந்து கொண்டு வரணும் அந்த தலைப்பு ஒட்டி அப்படின்றது நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களுடைய ஆதரவும் எதிர்பார்ப்பும் தான் வந்து காரணமாக இருக்கு. ஸோ அந்த வகையில் நான் வந்து இந்த தளத்தை உருவாக்கினேன். ஸோ உங்களுக்கு ஃபவுண்டர் மற்ற எல்லாருக்கும் வந்து நன்றி தெரிவித்து நம்ம தலைப்புக்குள்ளே போகிறோம். நேற்று காலையில் நான் வந்து இண்டிகோ ஃப்ளைட்டில் கொல்கத்தா வந்து ரீச் ஆகிட்டேன். ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நேற்று வந்து ஈவினிங் வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு, இந்த உலகத்தில் ரொம்ப பழமையானது எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருங்க. அப்போ எதுவாக இருக்கும் அப்படின்னு யோசித்தப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன தோணுது, இந்த உலகத்தில் ரொம்ப பழமையானது வந்து எது? தமிழரோட கலாச்சாரம். நன்றி மேம். வேற? பழமையானது சூரியனும் கோள்களும். சூப்பர் சார். ஸோ ரமேஷ் சாருக்கு தான் வந்து இந்த கிரெடிட் போகுது. ஸோ இந்த உலகத்தில் மிக பழமையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். நாம் வாழ்றது வந்து இந்த சூரிய குடும்பத்தில் பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால வந்து இந்த பெருவெடிப்புலேருந்து தான் இந்த பிரபஞ்சம் வந்து பரிணமிச்சது. அது வந்து 13.8 பில்லியன் ஆண்டுகள் சொல்கிறாங்க. ஸோ வந்து 1380 கோடி ஆண்டுகள், அதுக்கப்புறம் 9 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் சூரிய குடும்பம் உருவாச்சு. கிட்டத்தட்ட 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரியன் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க நெபுலாவோட இந்த பெருவெடிப்பினால. அப்போ வந்து பழமையானது வந்து சூரியன். இப்போ இன்னைக்கு மார்னிங் இன்னும் சில நிமிடங்கள்ல வந்து புதுமையானது எதுவா இருக்கும்? இப்போ 5:34 ஆகுது. இன்னும் ஒரு 26 நிமிடத்துல புதுமையானது இந்த உலகத்துல மிக புதுமையானது எதுவா இருக்கும்? ஏஐயோட அட்வான்ஸ்மெண்டாங்க சார்? இல்ல மேம், நன்றி, அது இல்ல. வேற யாராவது ஆன்சர் பண்ணுங்க. சூரியன் உதிக்கிறது சார். சூப்பர் சார், சூப்பர். சரவணன் சார், திருப்பத்தூர் தானே சார்? ஸோ அவருக்கு தான் அந்த கிரெடிட். மயிலாடுதுறை. உலகத்துல மிக பழமையானது வந்து சூரியன்,
மிக புதுமையானது வந்து ரைசிங் சன். இந்த சூரியன் உதயம் தான் வந்து புதுமையானது. ஸோ இப்போ நம்ம தலைப்பும் இன்னைக்கு வந்து இந்த வெயிலை ஒட்டி போகுது. இப்போ இந்த வெயில் அப்படின்னு நம்ம வந்து மேம் வந்து முதல்ல கோமதி மேம் எல்லாத்தையும் காம்பரன்ஸியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இமேஜை பார்க்கும்போது தெரியுது இல்லைங்களா, ஷேரிங் ஸ்க்ரீன் தெரியுது இல்லைங்களா, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மஞ்சள் வெயில் மார்னிங். நன்றி மேம். சூப்பரான நிறைய வெயில் டைப் ஆஃப் வெயில்லாம் இருக்கு. மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரல இருக்குன்னு நினைக்கிறேன். மார்னிங் வந்து ஈவினிங் வரலாம் இருக்கு. சூப்பர் சார். வேற ஆன்சர்? சூரியன் உதிக்கிறது மறைகிறது சார். நன்றி. நானே சொல்றேன். இப்ப நான் இதுல இருந்து என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெப்பம், சூடு, இந்த வெயிலை தவிர்த்து உலகத்துல வேற எதையுமே நீங்க வந்து இது பண்ண முடியாது. நீங்க மைனஸ்ல சொன்னா கூட வெயில்ன்றது ஒரு ஆற்றல், வெப்பம்ன்றது ஒரு ஆற்றல். அதை தவிர்த்து ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்ல முடியுமானா கண்டிப்பா சொல்ல முடியாது. ஸோ வெப்பம்ல இருந்து தான் நீங்க வந்து ரெஃபரன்ஸா வச்சு எதையுமே சொல்ல முடியும் அப்படின்றதான் இது காட்டுது, அப்படின்றதான் இங்க உண்மை. இப்ப இந்த வெயிலுக்குள்ள 3 விஷயங்கள் ஒளிந்திருக்கு. அந்த 3 விஷயங்கள் நம்ம மனிதனுடைய மனதை வந்து மாற்றுது. அந்த 3 விஷயங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது பாஸ்டா? ஏன்னா டைம் போயிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. வெயிலுக்குள்ள 3 விஷயங்கள் இருக்கு. சூரியன்ல உருவாகுது. நீங்க நிறைய இலக்கியத்துல இருந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டீங்க. நான் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அதை உங்களுக்கு கடந்து பாக்குறேன். 3 விஷயங்கள் ஒளிஞ்சு இருக்கு. சூரியனுக்குள்ள பல ரேஸ் இருக்கு. அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் மாதிரி வெயில்ல அந்த மாதிரி ரேஸ் இருக்கு. சூரியன்ல கேசஸ் இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். சூரியன்ல இருந்து எதிர்பார்ப்பு ஃபிஷன் நடக்குது. ஓகே. அந்த ஃபியூஷன்னால வந்து தான் வெளில வருது. ஃபியூஷன் வந்து அணு உலைகள்ல நடக்குது. சாரி, ஃபியூஷன் நடக்குது. ஃபியூஷன் நடக்குது. அணு இணைவு நடந்து தான் வருது. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒலி, சவுண்டு, லைட்டு, ஹீட்டு. ஒலி, வெப்பம், இந்த 3 வந்து வெயிலுக்குள்ள இருக்கு. இப்போ வெயில் உற்பத்தி ஆகும்போது ஜெயநாத் சார் சொன்ன மாதிரி ஃபியூஷன் அது வந்து எப்படி உற்பத்தி ஆகுதுன்றதை நான் பின்னாடி வர இதில் காட்டுறேன், இமேஜ்ல காட்டுறேன். இப்போ வந்து சவுண்ட் இருக்கு, ஆனால் சவுண்டு கேட்கலையே நீங்க சொல்லுவீங்க. இப்போ வந்து சவுண்டுமே இருக்கு அதில். அடுத்து லைட் இருக்கு, வந்து வெப்பம் இருக்கு. சவுண்டு வந்து மீடியம் இருந்தால் தான் கடத்தும், ஊடகம் இருந்தால் தான் வந்து சேரும். 20 Hz to 20 kHz. அதனால வந்து சூரியன்ல வந்து சவுண்டும் இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இந்த 3 விஷயங்கள் வந்து அதுக்குள்ள இருக்கு. மேம் அந்த சாங் பாட முடியுங்களா நாகோலி மேம்? ஓகே சார். பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல்வெளியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல்வெளியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, பட்சிகளின் குக்கு, பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சொல்லித் தருமே தங்க பெண்ணே, காலோடு சலங்கை பூட்டி கரையெல்லாம் வீணை மீட்டி, நதி பாடும் பாடல் கேளாய் பட்டு பெண்ணே, பூமி ஒரு வீணை இதை காற்றின் கைகள் மீட்டுதே, கேட்கும் ஒளி எல்லாம் அடசரி கம பதனி சரி, பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல்வெளியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி மேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூ பூக்கும் போது கூட ஓசை இருக்கு அப்படின்னா இவ்வளோ பெரிய ஆற்றல், கிட்டத்தட்ட வந்து 1.5 கோடி சென்டிகிரேடு வெப்பம் இருக்கு சூரியன்ல. அப்போ 1.5 கோடி சென்டிகிரேடு வெப்பத்துல இருந்து உற்பத்தி ஆகிற ஒரு ஆற்றல் வந்து சவுண்ட் இருக்கானா? கண்டிப்பா சவுண்ட் இருக்கு. அது ஏன் நமக்கு பூமிக்கு வந்து சேரல அப்படின்னா அந்த ஊடகம் தேவை. ஊடகம் இருந்தால் தான் அது டிராவல் ஆகும். ஏர்ல மட்டும் தான் டிராவல் ஆகும். அது வந்து 20 to 20 Hz தான் வந்து நமக்கு கேட்கும், நம்மளுடைய காது கேட்கும். அதனாலதான் நமக்கு வந்து இந்த எர்த்குவேக்லாம் வரும்போது அனிமல்ஸுக்கு தெரியுது, உணர முடியுது, நம்மளால உணர முடியல. ஸோ ஆனா வந்து இப்போ மனிதனுக்கு வந்து 7ஆம் அறிவு இருக்கு. அந்த 6 அறிவு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 7ஆம் அறிவு என்னன்னு சொல்ல முடியுமா? நிறைய கேள்வியாவே போகுதுன்னு நினைக்கிறேன். இயற்கையை கட்டுப்படுத்தி வெல்றதுதான். இல்ல மேம். நன்றி மேம் உங்க ஆன்சருக்கு. பட் அது இல்ல. வேற யாராவது தலைப்பை ஒட்டி யோசிங்க. அண்மையில கூட வந்து ஒரு ஆய்வு நடந்தது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை விட ஹியூமன் வந்து அதுல வந்து சூப்பரா இருக்காங்க, அட்வான்ஸா இருக்காங்க. முதல் உணர்வு இருக்கு இல்லையா, அது என்ன உணர்வு?
ஐக்யூ வாங்க சார். இல்ல மேம், ஐக்யூ இல்ல, இன்டெலிஜென்ட் கொஷின் சொல்றீங்க, அது இல்ல. இல்ல, நமக்கு 6 சென்ஸ் இருக்கு இல்லையா? 5 சென்ஸ்ல முதல் சென்ஸ் எது? நுகர்ந்து பார்க்கறது. நுகர்ந்து பார்க்கறது. பார்வையா? இல்ல, தொடு உணர்வு. காது, தொடு மூக்கு. உணர்வு இருக்கு இல்லையா? 5 சென்ஸ்ல ஒரு சென்ஸ் வந்து தொடு உணர்வு, மெய். தொடு உணர்வு. தொடு உணர்வு. இப்ப இந்த வெயிலோட அதை கனெக்ட் பண்ணி பகுத்தறிவு 6வது சென்ஸ் என்ன? பகுத்தறிவு சக்தி சார். என்ன மேடம்? பகுத்தறிவு சக்தி. பகுத்தறிவு சக்தி இல்ல, அது இல்ல. 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவு வந்து பாத்தீங்கன்னா அது 6க்குள்ளே வந்துடும். அந்த பகுத்தறிவு எல்லாம் வந்து 6க்குள்ளே வந்துடும். The ultimate aim of the mankind to cultivate the human brain. மெய்யறிவு அது வாங்க சார். இந்த தலைப்போட என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடு உணர்வு சொன்னா தொடாமே உணர முடியும் அப்படின்றதும் மனிதனால முடியும். அது இந்த வெயில் வெப்பத்தை வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, மனம் எப்பவுமே வந்து கடந்த காலத்துல அல்லது எதிர்காலத்துல இருக்கும். எப்ப வந்து அறத்துப்பால் பொருட்பால் கொடுத்த வள்ளுவர் வந்து காமத்துப்பால் சொன்னாரா, காமம் அப்ப புணர்ச்சி எப்ப மட்டும்தான் வந்து 3 ஒரே புள்ளியில இருக்கும். உடல், மனம், பாடி எல்லாமே வந்து ஒரே புள்ளியில இருக்கக்கூடியது வந்து இதுதான். தொடாம உணரக்கூடியதும் இந்த வெயில வந்து யோசிக்க முடியும். இந்த இமேஜை பார்க்கும்போது என்ன தோணுது? ஸ்கிரீன்ல இந்த இமேஜை பார்க்கும்போது என்ன தோணுது? இது நம்மளுடைய இயற்கை எனர்ஜி, நான் கன்வென்ஷனல். எஸ் சார், எனர்ஜி வந்து நமக்கு தேவைப்படுது. அதே சமயத்துல ஒரு பக்கம் நேச்சுரல். இது ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கணும். ஸோ அப்படி பேலன்ஸ்டா இருந்தா மட்டும்தான் வந்து இந்த பூமி வந்து நமக்கு வந்து சீரான விஷயங்களை தந்துட்டு இருக்கோம். மழை, இந்த வெயில் எல்லாமே கிடைக்கும். ஆனா அப்படி இருக்கா அப்படின்றதுக்கு இந்த இமேஜை பாருங்க. இதை பார்க்கும்போது என்ன தோணுது? ரொம்ப பெருசா இருக்கா? இது தெரியுதா? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து ஒரு உலகமா கன்வெர்ட் பண்ணிக்க. 3 ஆங்கிளையும் சேர்த்து ஒரு வட்டம் போட்டா, 2வது ட்ரையாங்கிள் இன்னொரு வட்டம். எனக்கு என்ன தோணுச்சோ நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பாஸ்டா சொல்லுங்க, இது என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. அடுத்து நம்ம இயற்கை வளம் குறையுது. ஏதோ குறுகிட்டு வருது. பாப்புலேஷன் விரிஞ்சு இருக்குது, அடுத்தது குறுகிட்டு வருது. இயற்கை வந்து விரிந்து நிக்கிறது, மனித வாழ்க்கை வந்து குறுகிட்டு வர மாதிரி அப்படி ஒரு இது இருக்கு. சூப்பர் சூப்பர் சார். வேற ஆங்கிள் முதல் ட்ரையாங்கிள் ஒரு உலகமா பாருங்க, 2வது ட்ரையாங்கிள் இன்னொரு உலகமா பாருங்க. சுத்தி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு உலகம், பூமி அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. என்ன தோணுன்னு சொல்லுங்க சார். முதல் ட்ரையாங்கிள் வந்து இப்போ உள்ளது சார், பக்கத்துல உள்ளது ஏற்கனவே உள்ளது சார். சூப்பர் சூப்பர் சார். சரவண சார் வந்து ஹைலி ஸ்கோர் பண்றாரு. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும். ஆரம்பத்துல இப்படிதான் இருந்தோம். அதாவது ஃபாரஸ்ட் அந்த விஷயங்கள் அதிகமா இருக்கணும். அடுத்து வந்து மற்ற உயிரினங்கள் விட குறைவான இடத்துல மனிதன் இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிறது வந்து இந்த கண்டிஷன்ல. எஸ் சார், கேட்கல. இல்ல கேட்கல. ஃபனல்னு சொல்லுவாங்க சார். ஃபனல். அதுதான் சார். இப்ப இந்த மாதிரி இப்படிதான் இருக்கணும். 2வது இருக்கிறதா இருக்கணும். இயற்கையை ஒட்டி தான் ஆரம்பிச்சு அது கடைசியா மனிதட்ட வந்து சேரணும். அது இயற்கையில ஆரம்பித்து. ஆனா இங்க இப்ப என்ன நான் கனெக்ட் பண்ணல, நான் வந்து மக்கள் தொகையோட கனெக்ட் பண்றேன். இப்ப 720 கோடி மக்களுக்கு இது கடைசியா போய் அது காலி பண்ணிடுது. இவ்வளவு சேர்ந்து அதை காலி பண்ணிடுது இயற்கையை. இந்த பேலன்ஸ், ஈகோசிஸ்டம் பேலன்ஸ் வந்து இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனாலதான் நமக்கு வந்து இயற்கை பேரழிவுகள் அதிகமா வருது. அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க. இந்த இது பாருங்க, இது என்ன தோணுது சொல்லுங்க சார். இந்த இமேஜ் பார்த்தா ஏதாவது தோணுதா? இதுக்கு பேர் வந்து யாருமே பதில் சொல்லலையே. நிறப்பிரிகை மாதிரி இருக்கு. இல்ல 3 சூரியன் தெரியற மாதிரி ஒரு அதான் 3 விதமா பேர் வந்து பாத்தீங்கன்னா சன் டாக்னு பேரு. சன் டாக். சன் டாக் வந்து எப்பெல்லாம் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 2100 வருடத்துக்கு முன்னாடி வந்து அரிஸ்டாட்டிலோட குறிப்புகள்ல இதை நோட் பண்ணியிருக்காங்க. 1535 வந்து ஸ்வீடன்ல ஸ்டாக்ஹோம்ல இந்த இமேஜ் அப்பியர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 1533 மொரோவியா அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. அப்போ மங்கோலியாவில் வந்து 2025 நடந்திருக்கு. 24 யூஎஸ்ல இந்த மாதிரி அப்பியர் ஆயிருக்கு. நீங்க யாராவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கா? மல்டிபிள் சன்னை வந்து பார்த்துருக்கீங்களா?
இல்லை. ஸோ இப்போ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்பேஸில் மொத்தம் வந்து ஒரு 10 சக்தி இருக்கு. 0 வந்து வெளி சக்தி, அதாவது ஸ்பேஸு. 1 வந்து கால சக்தி, 2 வெப்ப சக்தி நெருப்பு, 3 வந்து ஆக்க சக்தி, 4 வந்து திட சக்தி, 5 வந்து இயக்க சக்தி எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு, 6 வந்து வாயு சக்தி காற்று, 7 ஈர்ப்பு சக்தி, 8 திரவ சக்தி, 9 உயிர்ப்பு சக்தி. இந்த 0ல இருந்து பார்த்தீங்கன்னா 10 சக்தி இருக்கும். பஞ்சபூதங்கள், அது இல்லாம ஆக்கம், இயக்கம், ஈர்ப்பு, உயிர்ப்பு, காலம், இது சேர்த்துக்கிட்டீங்கன்னா 10 சக்தியா இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸோட ரிஃப்ளெக்ஷனால வந்து இந்த மாதிரி வந்து 3ஆவது தொகுதியும் நம்ம அது வந்து ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கியூபை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல எடுத்துட்டு லைட்டிங் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இது வந்து டார்ச். ஸோ இது வந்து நான் பட்டாணி ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல ஆக்சுவலாக. வந்து இப்போ ஒரு பட்டாணியும் ஒரு ஃபுட்பால் பால், இது வந்து ரைட்ல இருக்கிறது வந்து சூரியனா இது பண்ணீங்க, இமேஜின் பண்ணீங்க. ஒரு ஃபுட்பால் இல்லை வாலிபால் சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குமோ, ஒரு பட்டாணி சைஸ்ல தான் வந்து பூமியோட அளவு இருக்கு. அதுவே ஒரு ஃபுட்பால் சைஸ்ல சூரியனோட அளவு இருக்கு. ஸோ அப்போ வந்து இது வந்து நீள்வட்ட பாதையில இது சுத்துது, மற்ற எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். இயற்கையா வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் ஈக்குவலா இருக்கு எல்லா இடத்துலையும் அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது. ஏன் அப்படி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அந்த 23.5 டிகிரி வந்து சாய்வா சுழல்றதுனால எல்லா இடத்துலையும் போலார் டே, போலார் நைட்டு. போலார் டே, போலார் நைட் அப்படின்னா என்னன்னா, ஸோ வந்து ஆர்டிக் வட துருவத்திலையும் தென் துருவத்திலையும் 23.5 டிகிரி வந்து அப்படியே ஸ்லாண்டிங்காக வந்து அது சுற்றிட்டு வர்றதுனால கண்டினியூஸாக வந்து ஒரு 4 மந்த்ஸ் 2 to 4 மந்த்ஸுக்கு வந்து இரவும் 2 to 4 மந்த்ஸுக்கு வந்து பகலும் இருக்கிற இடங்கள் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த போலார் டே, அடுத்து போலார் நைட்டு. நாம் அப்படி நினச்சிட்டு இருக்கோம், அப்படி கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக வந்து அது வந்து கண்டினியூஸாக ஈக்குவலாக டே நைட்டு அமையறது இல்லை. நம்ம பூமியில் இருக்கிற ஃபயரோட காம்பினேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஹீட் இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும், ஃபியூவல் இருக்கணும். இது 3 இருந்தால் தான் ஃபயர் வந்து கிரியேட் ஆகும். ஆனால் வந்து சூரியனில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ அப்போ வந்து அங்கே எப்படி நடக்குது, முதல்ல ஜெகநாத் சார் சொன்ன மாதிரி ஃபியூஷன், 2 அணுக்கள் இணைஞ்சு தான் வந்து அந்த விஷயங்கள் நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்ரஜனும் வந்து இணைஞ்சு அண்டர் ப்ரெஷரில். ஸோ ஹீலியம் இது வந்து ஒரு நொடிக்கு ட்ரில்லியன்ஸில் வந்து நடந்துட்டு இருக்கு. 3 ஸ்டேஜில் இருக்குது. இது வரலாம் பார்த்ததுல நம்ம வந்து சூரியன் வந்து மூமெண்ட் இல்லை, ஹாட் பால் நிலையா இருக்குது அப்படின்னு நினைச்சோம். ஆக்சுவலாக வந்து அப்படி கிடையாது. சூரியனும் மூமெண்ட்ல இருக்கு. ஸோ அந்த மூமெண்ட் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் 3 லேயர்ஸ் இருக்கு. இன்னர் லேயர், அந்த மேண்டல்னு சொல்லுவோம், அந்த பட்டர்மாஸ் லைட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அது வந்து ஒரு வேகத்தில் சுற்றிட்டு இருக்கு. அடுத்த லேயர் ஒரு வேகத்தில் சுற்றிட்டு இருக்கு. வெளியில் அவுட்டர் லேயர் வந்து ஒரு வேகத்தில் சுற்றிட்டு இருக்கு. அவுட்டர் லேயரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 5000 to 6000 டிகிரிக்குள்ள இருக்கும். இன்னர் லேயர்ல கிட்டத்தட்ட 1.5 கோடி வெப்பம் இருக்கும். நாம பார்க்குற அந்த வெயில், இப்போ நம்ம மேல இந்த மே மாசத்துல படுற வெயில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகுது. நான் முதலே சொன்னேன், வாலிபால் இல்லைன்னா ஃபுட்பால் அளவுக்கு வந்து சூரியனை இமேஜின் பண்ணீங்க. ஒரு பட்டாணி அளவுக்கு வந்து நம்மளுடைய இந்த மற்ற கிரகத்தை வந்து நம்ம வாழ்ற பூமி கொடுக்கலாம். அந்த இது பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ எத்தனை லட்சம் வந்து பூமி அதுக்குள்ள வைக்க முடியும்னு பார்த்தீங்க. இது ஏன் கிரியேட் ஆச்சு, என்ன எதனால இது நடந்துட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் பதில் இல்லை. சயின்ஸ்லயும் பதில் இல்லை, ஆன்மீகத்திலையும் பதில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அப்போ வந்து இப்படிதான் வந்து நம்ம இந்த வெப்ப எனர்ஜி நடக்குது. இப்போ நமக்கு வந்து ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற இந்த கேஸ் பற்றாக்குறை நடக்குது, ப்ரைஸு ஃபியூவல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் வேணும்னா நமக்கு வந்து வெப்ப ஆற்றல் அதுலேருந்து எடுக்க முடியும். ஸோ எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் சன், யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்டிஃபிஷியல் சன் அது சைனா பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். சைனா, சவுத் கொரியா பண்ணியிருக்காங்க, பிரான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியா, எல்லாம் உலக நாடுகள், ஒரு 10 நாடுகள், முதன்மையில் இருக்க 10 நாடுகள் சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஸோ என்ன கான்செப்ட் சார் அது? ஆர்டிஃபிஷியல் சன்னா என்ன, அப்படி பண்ண முடியுமா? அந்த சன்ல இருந்து இங்க எனர்ஜி ரிசீவ் பண்ற மாதிரி ஐடியான்னு நினைக்கிறேன். இல்லை சார், அது வந்து கம்பி இல்லா மின்சாரம். நம்ம நிலவில் வந்து சோலார் பேனலை இது பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. ஆர்டிஃபிஷியல் சன்ன்றது சன் அங்கே இருக்க மாதிரி, அங்கே என்ன மெத்தடில் அது ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுதோ, ஆற்றல் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோ, அந்த ஆற்றலை வந்து இங்கேயே உற்பத்தி பண்ணுறது பூமியிலே. சரி, ஓகே, நானே சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சைனா 2021 ஆர்டிஃபிஷியல் சன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தோம், 2 அணுக்கள் வந்து இணைஞ்சு தான் நமக்கு இது ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மெத்தடை இங்கே கிரியேட் பண்ணி நியூக்ளியர் ரியாக்டரை கிரியேட் பண்ணி, அதுக்கு பேர் வந்து ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஸோ அவங்களுடைய அந்த எக்ஸ்பெரிமெண்டல் அட்வான்ஸ்டு நியூக்ளியர் ஃபியூஷன் மெத்தடில் அது வந்து ரஷ்யாவோட அந்த பேஸ், அந்த கான்செப்ட் வந்து ரஷ்யாவோட பேஸ், அதை வச்சு தான் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது 2021 அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சன்ல ஒரிஜினல் சன்ல வந்து 1.5 கோடி வெப்பம், இன்னர்ல மேண்டல் பகுதியில் 1.5 கோடி வெப்பம் இருக்கிறோம் பார்த்தோம் சென்டிகிரேட்ல. இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ அதை வந்து 10 மடங்கு 120 கோடி, 12 கோடி வந்து 10 மடங்கு அதிகமாக வெப்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. எவ்வளோ செகண்ட் அது வந்து ஹோல்ட் ஆச்சுன்னா ஜஸ்ட் 10 செகண்ட் தான் வந்து அந்த ஹீட்டை வந்து ஹோல்டு பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் 2024 வாக்கில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதையே வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ வந்து 10 கோடி 12 கோடியெல்லாம் இல்லாமல் 7 கோடி சென்டிகிரேட்டுக்கு ஹீட்டு ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஹோல்டு பண்ண டைம் முதல்ல 10 செகண்ட், இப்போ வந்து 1056 செகண்ட், கிட்டத்தட்ட 17.5 நிமிஷம் வரும். ஸோ 17.5 மினிட் வந்து இந்த டெம்பரேச்சரை வந்து கிரியேட் பண்ணுறாங்க, ஹோல்ட் ஆகுது. ஸோ இது ஏன் பண்ணுறாங்க, என்ன ரீசனால இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க வந்து நமக்கு வந்து என்எல்சி தெரியும், தெர்மல் நியூக்ளியர் பிளான்ட். ஸோ வந்து ஒரு கோலை வந்து எரிச்சோ இல்லை கேஸ் எரிச்சோ இல்லை வேற ஏதோ ஒரு முறையில் ஜியோ தெர்மல்ன்றது வந்து பூமிக்கு அடியிலேருந்து இருக்கிற நீரை கொண்டு வந்து அந்த சூடான நீரை ஒரு டர்பைனை, நம்ம ரொம்ப பேஸாக போனோம்னா சைக்கிள் வந்து டைனமோ இது பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு ப்ரொஃபல்லரை வந்து ரொட்டேட் பண்ண வச்சு அதுலேருந்து தான் வந்து நம்ம மின்சாரத்தை எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரதுனால தெர்மல் பவரில் நிறைய வேஸ்டேஜ் வருது. அந்த வேஸ்டேஜ் வந்து பொல்யூட் ஆகுது. நம்ம முதலே பார்த்தோம் பூமி வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த விஷயங்கள் வந்து இதில் குறையும். அதுதான் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உலக நாடுகள்லாம் சேர்ந்து இதை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து இந்த தெர்மல் இருந்து மரபுசாரா எரிசக்தியாக இருக்குது. ஏன்னா அது வந்து தீர்ந்து போக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு பொல்யூஷன் கொடுக்குது. ஸோ ஈவன் வந்து அட்டாமிக் எனர்ஜி பவர் பிளான்ட்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷன்ல நடக்குது. அணுவை பிளந்து அதுலேருந்து வருது. ஆனால் அதில் என்ன ஒரு டிராபேக் இருக்குன்னா, அந்த கழிவுகளை, அணு கழிவுகளை வந்து பாதுகாப்பாக வைக்கிறதோ அல்ல டிஸ்போஸ் பண்ணுறதோ பெரும் சேலஞ்சாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்து செயற்கை சூரியனை கொண்டு வரும்போது அது மாதிரியான விஷயங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்த இமேஜ் பாருங்க. இதை பார்த்த உடனே என்ன தோணுது, மேஜர் ரிவர்ஸ் அண்ட் டேம்ஸ்ன்னு இருக்கு சார், இருக்கீங்களா? இல்லை மேம், மேஜர் ரிவர்ஸ் அண்ட் டேம்ஸ் ஸ்க்ரீன்ல தெரியலீங்களா? இல்லை என்ன தோணுது இப்போ? இதை பார்த்தா என்ன தோணுது? இது ஒரு நேச்சுரல் இது தானே, இந்த தலைப்பை ஒட்டி யோசிங்க. பட் ரிவர்ஸ் நேச்சுரல், டேம் நேச்சுரல் கிடையாது சார். வெயில்னால அந்த பனிப்பாறைகள் உருகி வர்ற மாதிரி இருக்கு தெரியுது சார். சரவணன் சார் சூப்பர். ஸோ சார் சொன்ன மாதிரி, ரமேஷ் சார் சொன்ன அந்த ஆங்கிள் தான் நானுமே இதை இது பண்ணுறேன். இப்போ டேம் வந்து பார்த்தீங்கன்னா நாமளா உருவாக்குறோம். ஸோ டேம் வந்து நேச்சுரல் கிடையாது, நாம தான் உருவாக்குறோம் நம்ம தேவைக்காக. இப்போ பிரம்மபுத்திரா நதி எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த ஸ்லைடு அதோட கனெக்ட் ஆகுது. அதனால இப்போ வந்து சைனா மிகப்பெரிய டேம் கட்டியிருக்காங்க. உலகத்தில் சோலார் பவர் பேனல் வந்து அதிகமாக வந்து சோலார் எனர்ஜியை எடுக்கிறதும் வந்து சைனாவை தான் லீடிங்கில் இருக்காங்க, யுஎஸோட எல்லாம். இப்போ வந்து ஆக்சுவலாக சூரியன் இல்லாமல் நம்ம உயிர்கள் ஜனனிக்காது அப்படின்ற முதல் ஸ்லைட்லேயே பார்த்தோம். மரியனா ட்ரன்ச்னு ஒரு இது இருக்குது, கான்செப்ட் இருக்குது. கடலுக்கு அடியில் ஒரு 1000, அதாவது ஒரு 1 கிலோமீட்டர் வரல மனிதனால் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் போக முடியும். ஆக்சிஜன் சிலிண்டரோட கூட வந்து ஒரு 2000 அடிகள் அல்ல 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போக முடியும். ஏன் வந்து நம்ம நீர்மூழ்கி கப்பலே ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரல தான் போக முடியும். மரியானா ட்ரன்ச் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பசிபிக் பெருங்கடல இருக்கு சார், மிக உலகின் ஆழமான பகுதி, 11 கிலோமீட்டர் ஆழம். ஸோ அந்த 11 கிலோமீட்டர் ஆழத்துல வந்து உயிரினங்கள் இருக்கு. அங்க வந்து சன்லைட்டை ரீச் ஆகாம இருக்கு. அப்புறம் டர்க்கி எடுத்துக்கிட்டோம்னா, துருக்கியில வந்து நிலக்கீழ் நகரம்ன்றது நிலத்துக்கு அடியில கிட்டத்தட்ட ஒரு 8 அடுக்கு. 1963 துருக்கியில வந்து ஒருத்தர் வீடு கட்டுறதுக்காக கடகால் எடுக்கிறார். அப்போ ஒரு குகை வருது. அந்த குகையை வந்து உடனே வந்து தொல்லியல் துறைக்கு செய்தி பறக்குது. அவங்க அதை ஆக்குபை பண்ணி கம்ப்ளீட்டா ஆய்வு பண்ணும்போது 8 அடுக்கு மாடி வந்து உள்ள இருக்கு. அவ்வளோ ஆழத்துல அவ்வளோ பெரிய குகைகள் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்க முடியும். மனிதர்கள் மட்டும் இல்லை, மனிதர்கள் சார்ந்த ஆடு மாடு விலங்குகள்லாம் இருக்கிறதுக்கு வழிபாட்டு தலங்கள் எல்லாமே இருக்கு. இது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த கீசா பிரமிடு 4500 4600 வருடங்களுக்கு முன்னாடி அதுதான் வந்து ஓல்டஸ்ட் மேன்மேடுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது வந்து கார்பன் டேட்டிங்ல அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டர்க்கியில இருக்க குகை நகரத்தை கிட்டத்தட்ட 8000 வருடங்களுக்கு முன்னாடி அது உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு வந்து 820 கோடி மக்கள் உலகம் முழுக்க, இந்தியா வந்து 140 150, ஸோ சைனா இப்படி நம்ம பார்க்குறோம்.
8000 வருடங்களுக்கு முன்னாடி 20,000 பேர் தங்கி அவங்க வாழ்றதுக்கான ஒரு இடத்த உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாட்டோட மக்கள் தொகையா இருக்க முடியும். எதுக்காக அதை உருவாக்குறாங்க? அப்படி உள்ள இருக்கும்போது நமக்கு வந்து இப்ப சூரிய வெயில் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இதுவரெல்லாம் பார்த்துட்டு வரோம். அவங்க எப்படி வாழ முடியுது? இப்ப மரியானா ட்ரென்ச்ல கடலுக்கடியில 11 கிலோமீட்டர் ஆழத்துல உயிரினங்கள் இருக்கு. அங்க வந்து அட் எனி காஸ்ட் சன்லைட் வந்து ரீச்சே ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வந்து மனிதர்கள் வாழ முடியும்? இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்க்கணும். விதி, விதிவிலக்கு, விதிமீறல். இந்த 3த்தையும் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நமக்கு வந்து சூரிய ஒளி இல்லாமையும் மனிதர்கள் வந்து வாழ முடியும். மனிதர்கள் மட்டும் இல்ல, மற்ற உயிரினங்களும் வந்து ஜனனிக்க முடியும் அப்படின்றது தான் இதுல இருந்து காட்டுது. ஸோ இந்த டேம் வந்து நம்ம நேச்சுரலா பண்றதுனால குறிப்பா வந்து சைனா பிரம்மபுத்திரா நதியில கட்டியிருக்கிறதுனால எர்த்தோட அந்த ஸ்பீடே வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்படி ரெடியூஸ் ஆகுறதுனால நம்மளோட கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து தாறுமாறா மாறுறதுக்கான வாய்ப்பா இருக்கு. அடுத்த ஸ்லைடு. இவரை தெரியுதுங்களா சார்? மேம் யாரு தெரியல சார் நீங்க. ஜாதவ் பேயங், இவரோட பேர் வந்து ஜாதவ் பேயங். இவர் வந்து மொலாய் ஃபாரஸ்டோட ஃபவுண்டர்னு கூட சொல்லலாம். ஒரு தனி மனிதனால மரம் நட முடியும். நம்ம குரூப்லயே இந்த மரம் சிங்கரவல் சார் இருக்காங்க, மரம் செங்குட்டுவன் சார் இருக்காங்க, நிறைய பேர் ஆர்வலர் இருக்கீங்க, இயற்கை ஆர்வலர்கள். இவர் வந்து 1360 கோடி ஏக்கர்ல ஒரு காட்டை உருவாக்கியிருக்காரு. 2008ல ஒரு யானை கூட்டம் வருது. இந்த கையளவு உள்ளத்துல கடலளவு ஆசை மச்சான் பாட்டு வரும் இல்லைங்களா, கும்கி, அந்த மாதிரியான ஒரு இது பாத்தீங்கன்னா அந்த யானை பின்தொடர்ந்து அதிகாரிகள் போறாங்க. உள்ளர போனா மிகப்பெரிய ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 1360 ஏக்கர்ல அந்த ஃபாரஸ்ட் இருக்கு. 30 ஆண்டுகளுக்கு மேல இவர் தான் வந்து அது பண்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இவர் வெளி உலகத்துக்கே வராரு. 2015ல இவருக்கு மிகப்பெரிய உயர்ந்த விருதெல்லாம் கொடுக்குறாங்க. அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்ல பள்ளிகள்ல இவர் பார்த்தீங்கன்னா பாடம் வருது. இவர் ஏன் அதை உருவாக்குனாருன்னா இந்த தலைப்போட தான். ஸோ இந்த தலைப்பு சின்ன வயசா இருக்கும்போது 14 வயசு இருக்கும்போது அவர் வந்து இந்த நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்கு இல்லைங்களா, காவிரி நதி வந்து பிரிஞ்சு ஒரு ஐலாண்டை உருவாகி இருக்குல்ல, ஐதர் அலி போர்ட். ஸோ அதே மாதிரி இருக்கிற அந்த மொலாய் ஃபாரஸ்ட்ல அவ்வளோ பெரிய ஒரு ஐலாண்டில் நல்ல மழை 1979ல பயங்கரமான மழை பெய்யுது, வெள்ளம் வருது. பெரு வெள்ளத்துக்கு அப்புறம் வந்து எல்லாமே வெயில் ஸ்டார்ட் ஆயிடுது. வெய்ய காலம் வந்த உடனே அங்கே வந்து ஊர்வனங்கள் நிறைய பாம்பு செத்து மடிக்கிறத பார்க்குறாரு. அவரை மனசு ரொம்ப உருக்குது. அதுக்கப்புறம் போயிட்டு அவர் கேட்குறாரு ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பெரியவங்களை கேட்கும்போது அது இயற்கை தான், அதில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு. இல்லை எனக்கு மனசு தாங்கலை அப்படின்னு உடனே அவர் ஒவ்வொருத்தராக கேட்டு அதில் வந்து இந்த மண்ணில் எதுவுமே வளராது. அவர் வந்து செடியெல்லாம் நட பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த அக்ரி டிபார்ட்மெண்ட் ஹெல்ப்போட சிகப்பு எறும்புகளை வந்து அங்கே நிறைய கொண்டு போய் விடுறாரு. மண்புழுக்களை கொண்டு விடுறாரு. மூங்கில் வந்து இயற்கையாக அந்த மண்ணில் வளருது, மணல் இல்லை. ஸோ மூங்கில் இல்லாமல் மற்ற எல்லாமே இருக்கு. ஸோ 1360 ஏக்கர்ல ஒரு காட்டை உருவாக்கி அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து எல்லா வைல்டு அனிமல்ஸோட எல்லாமே இருக்கு. அவரோட வீட்டையே வந்து அந்த அனிமல்ஸ் உடைச்சா கூட அதை வந்து பார்த்து ரசிக்கிறாரு. இன்னைக்கு உலகம் முழுக்க நடக்கிற சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயங்கள்ல இவர் வந்து போய் பேசுறாரு. இவர் படிக்கவே இல்லை, பள்ளிக்கு போல, 12 பேர் பெரிய குடும்பத்துல பிறந்தவர். அவருக்கும் வந்து மேரேஜ் ஆகி 4 குழந்தைகள் இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணும்போது நம்ம அண்மையில வந்து கூடி மகிழ்ந்தோம். ஸோ நாம என்ன பண்றோம், இந்த இயற்கையை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நாம என்ன பண்றோம்? ஸோ நம்ம சோலார் சிஸ்டத்துல இப்படிதான் இருக்கு. முதல் 4 பிளானட் வந்து பாத்தீங்கன்னா நிலம், நீர், காற்று இந்த மாதிரியான விஷயங்களோட இருக்கு. மற்றது வந்து கேஸோட இருக்கு. சூரியன் வந்து மிகப்பெரிய ஒரு இதனோட 99% மாசு வந்து சூரியன்ல தான் இருக்கு. ஸோ இந்த சூரியனோட அமைப்பு முறையில தான் நமக்கு வந்து இந்த ஆற்றல் தொடர்ந்து வெயில்ன்ற விஷயம் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நிரந்தரம் நாம நினைச்சிட்டு இருக்கோம். சந்திரமோகன் லிமிட், சயின்டிஸ்ட் சந்திரமோகன் லிமிட் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அது பிரகாரம் பாத்தீங்கன்னா 50% ஆஃப் லைஃப் வந்து சன்னுக்கு முடிஞ்சிடுச்சு. இன்னும் 50% தான் இருக்கு. அந்த 50% லைஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 கோடி ஆண்டுகள் இருக்கும். ஸோ 500 கோடி ஆண்டுகள் வந்து இன்னும் சூரியன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ஒயிட்டு. சூரியனோட கலர் என்ன சொல்ல முடியுமா? சிகப்பாங்க சார்? இல்ல மேம், நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். சிகப்பு, கருப்பு தான். இல்ல சார், இல்ல. கலர்லெஸ் சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு கலர் சொல்லுங்க. எல்லோ. இல்ல மஞ்சள் இல்ல, ரெட் இல்ல, சிகப்பு இல்ல, கருப்பு இல்ல. இல்ல மேடம், ஆரஞ்சு இல்ல, ஒயிட். பிளாக் இல்ல மேம். நமக்கு தெரியும், பார்க்கும்போது தெரியுது இல்லைங்களா? ஒயிட் தெரியுது, எல்லோ தெரியும், ரெட் தெரியும். அதான் கலர்லெஸ் சொன்னீங்க நீங்க. அது ஒயிட் கலர்லெஸ் வந்து ஒயிட்னு எடுத்துக்கலாமா? அப்படிதானா? ஒரிஜினல் வந்து ஒயிட். ஸோ ஆக்சுவலா நமக்கு அப்பியர் ஆகுது வந்து நீங்க சொன்ன எல்லா கலர்லயும் அப்பியர் ஆகுது. அதுவுமே வந்து
நம்ம ஸ்பேஸ்ல இருக்க அந்த எலமெண்டோட ரிஃப்ளெக்ஷனால தான் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் இல்லாம உயிர்கள் வந்து இருக்கு, வாழ முடியுது. ஆனா அது வந்து இப்ப இருக்கிற மனிதன் மாதிரி வந்து ஜனனிக்க முடியுமா? 7ஆம் அறிவு அந்த அளவுக்கு வந்து வளர முடியுமா அப்படின்னா வளர முடியாது. அதுல குறைகள் இருக்கு. அதனால சன்லைட் இல்லாம நாம வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பரிணாம வளர்ச்சியை எட்ட முடியாது. அதுதான் இந்த வெயில் டாபிக்ல இருந்து நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது. ஸோ பின்னோட்டத்தோட சேர்ந்து கேள்விகளும் ஏதாவது இருந்ததுன்னா அப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இந்த அருமையான ஒரு வாய்ப்பை நல்கிய உங்க அத்தனை பேருக்கும் நன்றியை பாராட்டி ஸோ எனக்கு விடைபெற நன்றி. நன்றி அருணகிரி சார். எப்பவும் போல எப்பவுமே வந்து ஒரு தலைப்பு எடுத்தா அதுக்கு பின்னாடி இருக்கிற பல அறிவியல் ஆய்வுகள், பல அறிவியல் செய்திகளை தேடி எடுத்து கொடுப்பீங்க. வேறு அருமையான PowerPoint ப்ரெசன்டேஷனோட நிறைய தகவல்களை அள்ளி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம். துருக்கியில வந்து 1000 ஒரு குகை நகரமே இருந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு புதிய செய்தி இன்னைக்கு. அந்த மாதிரி வந்து பல விலங்குகள், உயிரினங்கள் அதெல்லாம் வளர்றதுக்கு எப்படி சூரியன் வெயில்லாம் ஹெல்ப் பண்ணுது, சூரியனோட ஆயுள் இன்னும் ஒரு பாதி தான் இருக்குன்னு சொன்னது, அந்த மாதிரி நிறைய செய்திகளை அள்ளி கொடுத்தது இருக்கிறீர்கள் எப்பவும் போல. அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன். நிறைய தகவல்கள் எங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்தது. எல்லார் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுபவர்கள் நம்ம தளத்தில் இருந்தால் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். யாரும் இல்லாத பட்சத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து உலகில் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுறவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பிள்ளைப்பேறு கொண்டு வர அந்த வரம் கிடைக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையை வைத்து உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம், மனநலம், நீலாயில் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்து பின்னோட்டத்துக்கு வருவோம். சார் ஒரு நிமிஷம் சார். சார் சொல்லுங்க சார். மில்டன் சார். அடியேன் துணைவியார் அப்புறம் மகள் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் வேண்டிக்கலாம், பிரார்த்தனை சுகமா இருக்கு. கண்டிப்பா சார். மில்டன் சாருடைய துணைவியார் மகளுக்கு உடல்நலம் சீராக வேண்டும். அதுமாதிரி நேற்று சர்ஜரி நடந்த தாமோதரன் சாருக்கும் உடல்நிலை சீராக வேண்டும். லோகநாதன் சார், நித்யதேவ் மேடம் எல்லாருக்குமே நம்ம உடல்நலம் மேம்பட ஒரு பிரார்த்தனையை வைத்து பின்னோட்டத்துக்கு நுழைவோம். இன்று வந்து பக்ரீத் பண்டிகைன்னு ஒரு செய்தி வருது, 28ஆம் தேதின்னு வருது. இந்தியாவில் அது மாதிரி சொல்லியிருக்காங்களா ஐயா இன்று பக்ரீத்னு? சார் எங்க ஆபீஸ்ல 28ஆம் தேதி போட்டிருந்தாங்க சார். ஆக்சுவலா முதல் 27ன்றது இப்ப 28ன்றது சொன்னாங்க. எங்க ஆபீஸ்ல லீவ் அன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நான் விவேகானந்தன். 28 தான். அப்ப 28 இந்தியால 28ஆம் தேதின்னு தான் சார் சொன்னாங்க. நன்றி. சில பேர் இன்னைக்குன்னு போட்டிருக்காங்க. நன்றி. முதல்ல இன்னைக்கு இருந்தது, இப்ப 28 மாத்திட்டாங்க. நன்றி சார். பக்ரீத் வாழ்த்துக்கள் நம்ம வந்து என்னைக்கு இருந்தாலும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். 28ஆம் தேதி மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மில்டன் சார், உங்க ஃபீட்பேக். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறந்த PhD ஆய்வாளர் தன்னுடைய பிரசன்டேஷனை தன்னை எந்த அளவுக்கு நேர்த்தியா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நேர்த்தியா பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு பேசுனது அருணகிரி சாரா இல்லை வந்து அவருக்குள்ள ஒளிந்திருக்கும் ஒரு சயின்டிஸ்டான்னு எனக்கு யோசிச்சுட்டு இருக்கேன்னு. ப்ரெசன்டேஷனும் சரி, ரமேஷ் சார் சொன்னது போல பிபிடியும் வந்து ரொம்ப சிறப்பு. பாடல், பின்னணி பாடல் பாடிய மேடத்துக்கும் நாகாவதி மேடத்துக்கும் நன்றி சொல்லி உடல்நலம் சரியில்லாத அடியன் வீட்டிலும் இருக்கும் மற்ற அனைவருக்கும் உடல் சரியாக வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி மில்டன் சார், அருமை. நாகவல்லி மேடத்தோட பாட்டு வேற லெவல், அப்படிதான் நம்ம சொல்லணும். ரொம்ப அருமையா இருந்தது. அந்த பாட்டே அருமை. அந்த பாட்டு பாடினது ரொம்ப அருமையா இருந்தது. பாட்டோட ஒரு செஷன் ஆரம்பிச்சது. நன்றி மேடம், உங்களுடைய ஃபீட்பேக் எடுக்கலாம். நட்புலரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். எக்ஸலண்ட். எனக்கு இது எப்படி வார்த்தையால நீங்க பேசுனதை சொல்ல தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸலண்ட். ஒரு சின்ன ஒரு பாட்டை உங்களுக்கு டெடிகேட் பண்றேன். இந்த பாட்டை இளைய பருவம் மலையில் வந்தால்
ஏக சொர்க்க சிந்தனை இதழில் வருடும் பனியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை ஓடை தரும் வாடை காற்று வானுலகை நீட்டுது உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது மறவேன் அற்புத காட்சி செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா பூவாசம் மேடை போடுதமா பின் போல சாடை பேசுதம் அம்மம்மா ஆனந்தம் நன்றி மேம். அம்மம்மா ஆனந்தம். எக்ஸலன்ட் சார், சூப்பர் டெடிகேட் யூ. இந்த உண்மையிலே எனக்கு இந்த நீங்க செயற்கை சூரியன் பத்தி அது இதெல்லாம் பேசுனதெல்லாம் சொல்லணும்னு ஆசைதான். அவ்வளோ சொன்னீங்க, நிறைய கருத்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நன்றி, வாழ்க வளமுடன். உடல் நலம் மில்டன் ஐயாவோட மனைவிக்கும் அவர் பெண்ணுக்கும் உடல்நலம் தேர மனதார பிரார்த்திக்கிறேன். அப்புறம் லோகநாதன் ஐயா மற்ற அனைவருக்கும் உடல் நலம் தேர மனதார வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சோ மச். நன்றி மேம். சார் ரமேஷ் சார், ஒரு ப்ரிவிலேஜ். நான் ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டேன். அசோகர் வந்து மரம் நட்டார்னு எல்லாரும் படிச்சிருப்போம். ஆக்சுவலா வந்து ஏன் வந்து நட்டார்? ஆயிரக்கணக்கான இல்லை நூற்றுக்கணக்கான அரசர்கள் உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. அசோகர் மட்டும் ஏன் வந்து மரம் நட்டார் நம்ம படிக்கிறோம். இல்லைன்னா ஏன் பண்ணியிருப்பாரு? ஏன்னா இப்ப 29-31 பேர் இருந்தாங்க, போயிடுவாங்க, கடைசியில இருக்க மாட்டாங்க. என்னன்னா அவர் நிறைய பேரை வெட்டி சாய்ச்சாரு, அதுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி மரம் நட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. பட் அது பதில் இல்ல. அவர் மட்டும் இல்ல, எல்லா அரசர்களும் வெட்டி சாய்க்கிறாங்க. இன்னைக்கே கூட வெட்டி சாய்ச்சிக்கிறாங்களே, ரிசைன்மெண்ட் போயிட்டு சேர்றாங்கல்ல. ஸோ அதுதான் நடக்குது. அரசர்களுடைய இயல்பு அது. அவங்களோட மரம் நட்டாருன்ற விஷயத்துக்கு என்ன போக்குவரத்து எல்லாமே நடைப்பயணம் தான் சார், அதனால இளைப்பாடுறதுக்காக நட்டார் சார். சூப்பர். இளைப்பாடுறதுக்காக போக்குவரத்து, அதாவது யாத்ரீகர்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டை கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நிழல் வேணும். மட்டும் கிடையாது, சத்திரம் சாவடிகளையும் கட்டினார், மரம் நட்டாருன்னு. ஏன்னா மரம் நட்டாரு மட்டும் இல்ல, அந்த சத்திரம் சாவடிகள்ல உணவு ஏற்பாடும் பண்ணி. இல்ல, கான்செப்ட் என்னன்னா அதோட அடிஷனல்லாம் இல்ல. மரம் ஏன் நட்டாரு? நிறைய அரசர்கள் வாழ்ந்தாங்க உலகத்துல, இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் வந்து அவர் மரம் நட்டார்? அதான் கான்செப்ட். இலைப்பாறுவதற்காகவும் மற்றும் இயற்கையாகவே வந்து அந்த காற்று, அந்த ஆக்சிஜன் அதுல தான் வருதுன்றத அன்றைக்கே உணர்ந்திருக்கிறாங்க. அதனால மக்களுக்கு வந்து சுவாசிப்பதற்கும் மற்றும் இயற்கை வாழ்வதற்காகவும் அது செஞ்சிருக்காரு. அப்படி இருக்குது. நன்றி சார். அது இல்லை, ஆக்சுவலா நீங்க சொல்றதெல்லாம் இருக்கு, இல்லைன்னா சொல்ல. நான் என்ன ஆங்கிள் அதை எதிர்பார்க்கிறேன் அப்படின்றது நான் சொல்றேன். வேற யாராவது ஒரு ஆன்சர்? டைமும் போயிட்டு இருக்கு, முடிச்சிடலாம். அப்ப அதிகமான நடைப்பயணம் தான், அதே மாதிரி பஸ் கார் எல்லாம் கிடையாது. அது போகும்போது நமக்கு நிழல் தேவைப்பட்டது, அதற்காக தான் நட்டிருப்பாங்க. எஸ் மேம், தேங்க்யூ. 2300 வருடங்களுக்கு முன்னாடி இப்ப இருக்கிறத விட இயற்கை வந்து இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். இப்ப நிறைய குறைஞ்சிருக்கு, கான்கிரீட் ஜங்கிளா மாறி இருக்கு. 50% நகரமயமா குறைஞ்சது. நம்ம தமிழ்நாட்டுல அது ரொம்ப more than 50%. சார், எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவர் வந்து எவ்வளோ அவரோட அரசாட்சி இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இத்தனை மரம் அப்படின்றத ஒரு கால்குலேஷனுக்காக கூட இருக்கலாம் சார். இத்தனை கிலோமீட்டர் நம்மளோட அரசாட்சி இருக்குன்றதுக்காக கூட இருக்கலாம்ல. ஓகே. ஸோ அது வந்து அவரோட ராஜ்யத்தை காட்டுறதுக்காக, அதுவும் இல்லை கான்செப்ட். நன்றி சார். இதோட தாக்கத்துக்காக மரத்தை நட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். எஸ் மேம், அதுதான். இப்போ வந்து அதிகமா இருக்கு, அப்போ வந்து குறைவா தானே இருந்திருக்கும். நிறைய வந்து நான் காட்டின அந்த இமேஜஸ்லாம் காட்டினேன் இல்லைங்களா, அப்போ காடு அதிகமா இருந்திருக்கும், மரம் அதிகமா இருந்திருக்கும், எல்லாம் இயற்கையா இருந்திருக்கும், டேம் கம்மியா இருந்திருக்கும், இயற்கை வந்து அதிகமா டிஸ்டர்ப் பண்ணாம இருந்திருப்போம் இல்லைங்களா. சார் எதிர்காலத்துக்கான ஒரு திட்டமா இருக்கலாம். எதிர்காலத்துக்கான ஒரு திட்டம். நன்றி மேடம். அது இல்ல, வேற இன்னும் ஒரு ஆன்சர், அதுக்கப்புறம் நான் பதில் சொல்லிடுறேன். வேற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நிலத்தடி நீர் நிறைய சேமிக்க முடியும் அப்படிங்கறதுனால கூட ஒரு கான்செப்ட்ல சொன்னது எல்லாமே நடக்குது. அது நிலத்தடி நீர் வந்து 2300 வருஷங்களுக்கு முன்னாடி, 2300 இயர்ஸ் முன்னாடி அந்த கான்செப்ட் நடந்தது அப்படின்னு கிடையாது. ஒன்னே ஒண்ணு, என்னோட இப்ப நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கு அதே மாதிரியே ஆர்டிபிஷியல் சன்னு இப்ப உருவாக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஆர்டிபிஷியல் சோலார் சிஸ்டம்னு உருவாக்கல. அது மாதிரி அவரும் வந்து இந்த மரத்திலேயே எல்லாத்தையும் பண்ணிட முடியும்னு அவர் நினைச்சிருக்கலாம். இல்லைன்னா மரத்தை சார்ந்த அது மாதிரி அவர் ஒரு இதை மட்டும் நினைச்சு, ஏன்னா இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு
நம்ம வந்து சோலார் சிஸ்டம் மாதிரியே ஆர்டிஃபிஷியல் கொண்டு வந்திருக்கணும், ஆர்டிஃபிஷியல் சன்னுன்னு ஒன்று மட்டும் கொண்டு வந்ததுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்போம். இதெல்லாம் இதனுடைய எண்டு எங்கங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஆன்மீகத்துலையும் இல்லை, அறிவியலும் இல்லைன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதனால சும்மா ஒரு முயற்சி தான். ஓகே, நன்றி. நன்றி நன்றி சார். நான் இப்போ ஆன்சர் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் 29 பேர் இருக்கோம். சார் நான் ஒரே கடைசி நம்ம வந்து ஒண்ணும் இல்ல, புத்திசம் அத வந்து புத்தர் வந்து இந்த போதி மரத்துக்கு கீழே இருந்து ஞானம் பெற்றார் அப்படின்றதுக்காக மரங்கள் அதுவும் கான்செப்ட் இல்ல. கேட்ச் பண்ணிட்டீங்க. ஏன்னா அதுக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்க. நன்றி சார். சார் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மத வழிபாடு, மனிதன் இந்த பூமி வந்து 460 கோடி ஆண்டுகள் ஆகுது. அதுல மனிதர்கள் இந்த ஹோமோசேப்பியன், சேப்பியன், நியாண்டர்தல் அந்த மாதிரி வருது. ஸோ அதுல நம்ம இப்ப இருக்கிற இந்த மூளையோட செயல்பாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 முறை மாறி இருக்கு மனித குலம் பரிணாம வளர்ச்சியில. அதுல வந்து பாத்தீங்கன்னா பௌத்தம் அப்படின்ற அந்த கான்செப்ட் சார் சொன்னார் இல்லைங்களா இப்போ விவேகானந்தன் சார். ஸோ அந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நீங்க புத்திஸ்ட் என்வி சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. இங்க வந்தீங்கன்னா வந்து ஜல புஷ்பம்னு சொல்றாங்க. மீனை புஷ்பம்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அப்போ வந்து இங்கே இந்த உணவுக்கு இதுவே இல்லை. வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணல. நான் நார்த் கல்கட்டாவில் இருக்கேன். ஸோ வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டும் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரீம் ரைட்டும் இருக்கக்கூடாது. எதையுமே சாப்பிடாம இருந்தால் உணவு சங்கிலி வந்து தொடராது. எல்லாத்தையும் பார்க்கறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பேர் சொல்லி கட் பண்ணாலும் நான் யாரையும் வந்து குறை சொல்றதோ இல்லைன்னா டிஃபேம் பண்ணுறதோ ஃபேம் பண்ணுறதோ என்னோட டியூட்டி இல்லை. கான்செப்ட் என்னன்றதை மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ ஏதோ ஒரு பேரை சொல்லி எல்லாத்தையும் கட் பண்ணுறதும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் வந்து சரியில்லை. ஏன்னா வந்து ஒரு ஃப்ளைட் வந்து எஸ்கேப் ஆகி மலையில் போய் விழுந்தப்ப இறந்த சக பேசஞ்சரை சாப்பிட்டு 71 நாளுக்கு அப்புறம் உயிர் பழிச்சு வந்தவங்களும் இருக்காங்க. சூடான் போன்ற நாடுகளில் வந்து இறந்த பிரதங்களை வந்து எடுத்து டிஸ்போஸ் பண்ணாம அதை கட் பண்ணி உயிர் வாழ வேண்டிய கட்டாயமா இருக்குது. நமக்கு அவைலபிலிட்டி இருக்கும்போது தான் நம்ம வெஜ்ஜா, நான்வெஜ்ஜா, வீகனா அப்படின்ற உணவுக்கெல்லாம் போக முடியும். நிலத்துக்கு அடியில் வாழ்ற இது பண்றதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈகோ சிஸ்டம் வந்து பௌத்தத்தில் ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா 3 வகையான மரங்களை நடனம். ஒன்று வந்து நிழல் தரக்கூடிய ஆலமரம், அரசமரம், மிகப்பெரிய மரங்களை நடனம். அடுத்து இன்னொன்று வந்து நல்ல கனிகள் தரக்கூடிய, இந்த வெயில் காலத்துக்கு நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் வருது, அப்படிப்பட்ட மரங்களை நடனம். நல்ல நறுமணங்கள், நல்ல ப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய அந்த செடிகளை வந்து நிறைய நடனம். இந்த 3 கான்செப்ட் உள்வாங்கினதுனால தான் அசோகன் வந்து மரம் நட்டான் அப்படின்ற விஷயம் பார்க்குறோம். ஒரு நிறைய பேர் வெட்டி சாய்ச்சாருன்னா வெட்டி சாய்க்க வேண்டியது அரசனுடைய வேலை. அரசன் அப்படி பண்ணலன்னா அரசன் இல்லை. அது வந்து செப்பரேட் டாபிக்கு. ஸோ அது நடந்திருக்கு, நடக்கலன்னா சொல்லலை, கன்ஃபார்மாக நடந்திருக்கு. ஸோ இந்த 3 கான்செப்டை வந்து உள்வாங்கினதுனால அவருடைய தாத்தா சந்திரகுப்த மௌரியர் வந்து சமணத்தில் இருந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி ஆசீவம் இருந்தது. ஸோ சிம்பிளாக நம்ம கடந்து போயிடுறோம். அதில் ஒரு மதம் வந்து இன்னொரு மதத்தை டாமினேட் பண்ணுறதுல வந்து அதில் என்ன இருக்க முடியும். இன்றைக்கி கோவிலில் பார்க்குறோம் கழுமரம் ஏற்றுறது. கழுமரம் ஏற்றப்பட்டு தான் வந்து இப்போ இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினம் எடுத்துக்கிட்டோம்னா மாண்டியா டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவில் அங்கே வந்து ரங்கநாதர் டெம்பிளும் இருக்குது. ஸோ ரங்கநாதர் வந்து இன்னைக்கு உங்கள் நாதர் ஆனதுக்கு என்ன அடையாளம், அது ஏற்கனவே எப்படி இருந்தது, இப்படி ஒவ்வொரு காலத்தில் பரிணாமம் வந்து மாறிட்டே வந்தது. ஸோ அவரு மரம் நட்டதுக்கான அடிப்படையான காரணம் வந்து 3 வகையான மரங்களை வந்து நட வேண்டியது இந்த இப்போ எப்படி மற்ற மதங்களில் சடங்குகளாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு கடமை. நன்றி சார். தேங்க்யூ ஃபார் த ப்ரிவிலேஜ். நன்றி. தேங்க்யூ அருணகிரி சார். அசோகர் மரத்தை நட்டதுக்கான ஒரு கான்செப்டும் சொன்னீங்க, நன்றி. நாகவலி மேடம் அருமையான ஒரு பாட்டு பாடினாங்க, சந்தான பூவில். அதில் வந்து அழகாக நம்ம ஜேசுதாஸோட ஸ்லாங் வந்து ரொம்ப தமிழ் உச்சரிப்பே வேறு மாதிரி இருக்கும். மறவேன் மறவேன் அற்புத காட்சி அப்படின்னு பாடியிருப்பார் அவர். ரொம்ப அருமையாக இருக்கும், நான் ரசித்து கேட்பேன் அதை. அது மாதிரி அவங்க கூட நிறைய பேர் பாடினாங்க. நம்ம ஜூன் 21 மாதம் ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் கண்டிப்பாக எல்லாரும் பாட்டோட வாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்து பாடல் பேச ஃபீட்பேக் கொடுக்க வருவார் கோமதி மேடம். இப்போ அருமையாக இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்வு அருமையாக எடுத்து எல்லாருக்கும் குரூப்லாம் ஷேர் பண்ணாங்க. ரொம்ப அருமை. அவங்களுடைய பாடல் திறமை மேலும் மேலும் மேலோங்க வாழ்த்துகிறேன். நன்றி சார், ரொம்ப வாழ்க வளமுடன். நற்புலரி குடும்ப உறவுகளுக்கு இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். அருணகிரி சார் சொல்லவே வேண்டாம், எதை எப்படி பேசுவாங்கன்னு நம்ம இமேஜின் பண்ணி வச்சுருந்ததை விட 100 பங்கு அதிகமாக பேசுகிறாங்க. ஒரு தகவல் களஞ்சியமாகவே இருக்கிறாங்க. ரொம்ப அதிசயமாக இருக்குது, இப்படிலாம் கூட பேச முடியுமா. நம்ம எல்லோரும் ஒரு நம்மன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜான கருத்து தான் பேசுவேன். அதை கோர்வையாக பேசி 2-3 பாட்டை சாரோட கான்செப்ட் எல்லாமே இது வரைக்கும் நான் கேள்விப்படாமல்
இன்னைக்கு ஒரு கிளாஸ் ரூமில் ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியல. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உதாரணமா அசோகரை பற்றி உங்களுக்கு நீங்க மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க, நானும் ஃபீல் பண்ணேன். அதனால நம்ம மாதிரி ரொம்ப பேர் இருக்கோங்கிறதும் சந்தோஷமா இருங்க. அது ஒரு பக்கம் கரெக்ட். ஃபீல் பண்றோம், ஒரு பக்கம் சந்தோஷமா வீரசேகரன் சார் சொல்ற மாதிரி நிறைய பேர். ஆமா. அதனால அந்த அதிசயம், ஆச்சரியங்கும் போது இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் உன் பேச்சு அதிசயம். ரொம்ப ஆச்சரியம். ரொம்ப அழகா இப்படி இவ்வளோ டேட்டா கலெக்ஷன் நான் யாருக்கிட்டையுமே பார்த்ததில்ல. ஒரு பெரிய மொபைல் லைப்ரரி மாதிரி இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த பழமையில் ஆரம்பிச்சாங்க சூரியனும் கோள்களும். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அறிவு. முருகதாஸ் சார் என்னோட பையனோட ஃப்ரெண்டு. அவர் சொன்ன கருத்தை தான் நான் தப்பா சொல்லிட்டேன். சார் அவர்கிட்ட கேட்டேன், 6 அறிவு தான் சார் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் எடுத்திருக்கீங்களே என்னப்ப. அந்த படத்துல சூர்யா ஃபர்ஸ்ட் ஃபைட்லையும் லாஸ்ட் ஃபைட்லையும் இப்படி காலை சுத்தினாருன்னா அப்படியே காத்து எழும்பும், அவர் கையால இப்படி குறைக்க சொல்லுவாரு, காத்து கீழே போயிடும். அதுதான் சிம்பல் மேடம். அந்த இயற்கையை நம்ம வசியப்படுத்தி இயற்கையை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறது தான் 7ஆம் அறிவுன்னு சார் சொன்னாங்க. அதனால அந்த கருத்தை சொன்னேன். நீங்க 7ஆம் அறிவுக்கு செமையா ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டீங்க. நிறைய எதை சொல்றதுனே தெரியல. ஆர்டிஃபிஷியல் சன் பத்தி இப்பதான் கேள்விப்படுறேன். கடலுக்கு அடியில மனிதர்கள் வாழ முடியும். இந்த படிக்காத மேதை ஜாகுதேவ் பத்தி, அது மாதிரி மீன ஜலபுஷ்பம்னு சொன்னது, சூரியனோட ஆயுள் பற்றி சொன்னது, சூரிய ஒளியோட கலர் பற்றி, அசோகர் மரம் நடுதலுக்கு இவ்வளோ பெரிய கதை இருக்குங்கிறது இப்போதான் தெரியுது. ரொம்ப அப்படியே சார் அதே மாதிரி பிபிடி ப்ரெசன்டேஷன் அது செமையா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ராயல் சல்யூட் அருணகிரி சார். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி மேம். தேங்க்யூ கோமதி மேடம். அருமையான பாட்டு. பாட்டெல்லாம் தயாரா வச்சுடுங்க அடுத்த நிகழ்வுக்கு. சார் நீங்க. நன்றி ரமேஷ். அனைவருக்கும் வணக்கம். மில்டன் சார் அவருடைய மனைவி அண்டு மகளுக்கு உடல் நலம் தேர இறைவனை வேண்டுகிறேன். லோகநாதன் சார், அப்புறம் நித்யாதேவி, தாமோதரன் ஐயா அவர்கள் எல்லாருக்குமே உடல் நலம் சிறப்பாக மீண்டு வர இறைவனை வேண்டுகிறேன். அருணகிரி சாரை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எஃபர்ட்ஸ் இருக்கு. அது நிச்சயமா அவர் எந்த நேரத்துல தூங்குறாருன்றதும் தெரியல அந்த அளவுக்கு. ஏன்னா வேலைக்கு பழுவுக்கு நடுவுல இந்த அளவு தகவலை திரட்டுறது ஒரு பெரிய சாதனையா தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த அசோகரோட மரநடுற கான்செப்ட் தான். ஏன்னா அது அந்த அளவுக்கு அவர் அப்ப நட்டதுனாலதான் அந்த அசோகர் மரம் நட்டார் நம்ம படிச்சு அப்படியும் கொஞ்சம் பேர் நடத்துக்க முடியறது இல்லை. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால அப்பார்ட்மெண்ட்ல போய் இருக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வேற எங்கேயாவது போய் மெனக்கெட்டு செய்யணும். அது மாதிரி சிலர் செய்யறாங்க. இப்ப விவேக் கூட கொஞ்சம் மரம் நடுறது செஞ்சாரு. அவரோட சீடரா இருக்கக்கூடிய அந்த செல் முருகன் கூட அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருனாங்க. அப்துல் கலாம் ஐயாவும் அதை ஆரம்பிச்சு வச்சாரு. ஸோ ஏதாவது நம்ம ஆரம்பிக்கிறதுன்றது நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஆரம்ப புள்ளியில இருந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நட்டுட்டோம்னா கூட நம்மளோட பங்கை கொடுத்த மாதிரி இருக்கும். எனக்கு அந்த இது மட்டும் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க சார். அதாவது அவர் எந்த ஊர்ல இருக்காரு? அந்த 1300 ஏக்கர் எந்த ஊர்? ஓகே ஓகே. அந்த இதுவும் புதுமையான இதா இருந்தது. அந்த 3 சன் வந்ததை நான் இதுவரை கேள்விப்படலை. அது நம்ம எத்தனையோ நாள் வந்திருக்கலாம். அது எப்படியா நிரூபிக்கிறது இல்லை. அந்த இது நான் அதை நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்குதான் அதுவும் ஒரு நல்ல புதுமையான செய்தி. நிறைய விஷயங்களை ரொம்ப அருமையா தவிர்த்து கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஜெகநாதன் சார். அவர் மரம் நடலைன்னு சொல்றாரு. ஆக்சுவலி நிறைய நானும் அவருமே சேர்ந்து நிறைய அஃபரஸ்டேஷன்ல மரம் நட்டிருக்கோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. அது மாதிரி ரிட்டையர் ஆகும்போது கூட கூட்டிட்டு போய் மரம் நட வைப்பாங்க. அதுலேயும் நாங்கள் நட்டிருக்கிறோம். தேங்க்யூ. முத்துலட்சுமி மேடம், உங்க ஃபீட்பேக்.
தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். சார் அருணகிரி சார், எக்ஸலன்ட் செஷன் வித் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ரொம்ப நல்லா இருந்தது. சூரிய குடும்பம், கோள்கள் எப்படிலாம் இருக்குது, வெயிலுடைய இது தாக்கம் எப்படி இருக்குது, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் சன் டாக், அப்புறம் நிறைய இந்த மாதிரி செய்திகள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரே ஒரு விஷயம், அந்த டேம்ஸ் பத்தி பேசும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு, அதை ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. லைக் நேச்சுரல் டேம்ஸ், அதாவது டேம்ஸ்லாம் வந்து, அதாவது நீர் வந்து நேச்சுரலா ஓடுது, ஆனா டேம்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலா கட்டுறோம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நேச்சுரல் டேம்ஸும் இருக்குது. அது வந்து எப்படின்னா தானாவே வந்து எரிமலைகளால, பனிப்பாறைகள் இது உருகிறதுனால அந்த அந்த கிளேஷியர்ஸ் ஃபார்ம் ஆகும்ல, அந்த மாதிரி இதனால ஃபார்ம் ஆகுற நேச்சுரலாவே அது ஒரு டேம் மாதிரியே ஃபார்ம் ஆகி டேமுடைய வேலையவும் அது தானாவே பண்ணும். அந்த மாதிரி இது வந்து நிறைய இடத்துல, இந்த தஜிகிஸ்தான், அமெரிக்கா, நம்ம தமிழ்நாட்டுல கூட இருக்கு அப்படின்னு நான் படிச்சிருந்தேன். அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனா அது என்னன்னா, எப்போ என்ன மாதிரி ஆகும், அது நேச்சுரலா ஃபார்ம் ஆனதுனால அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்காது. எந்த நேரத்துல எப்படி அது இதுவாகும், அந்த ஃபோர்ஸ், தண்ணியுடைய ஃபோர்ஸை பொறுத்து அதோட இது மாறும். ஸோ அப்படிங்கிற இதையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி நைஸ் சார், ரொம்ப எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன். நிறைய வித்தியாசமான கருத்துக்களை இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேம். சார் ஒரு மேம் சொன்னதை பற்றி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்தியாஸ் ரைட் எர்த் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் சொன்ன மாதிரி நேச்சுரல் டேம் இருக்கு. இப்போ நாகார்ஜுனா டேம் இதில் ஆந்திராவில் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சொல்லுவாங்க. நிறைய டேம்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தண்ணியை தேக்கும். வந்து இப்போ சைனா மாதிரி வந்து பிரம்மபுத்திரா நதியில் வந்து ஹெவியான இதெல்லாம் தண்ணியே தேக்காது. அப்படி தேக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய நீரை வந்து உறிஞ்சிட்டு இருக்கோம் ஆழ்துளை கிணறுகள் போட்டு. அப்போ எர்த் பிளேட் எல்லாம் வந்து எம்டி ஆகிடும். அந்த இடத்துல எம்டி ஆகும்போது நார்மலாகவே மூவ்மெண்ட் ஆஃப் கான்டினென்ட்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாமே அதிர்ந்துகிட்டு இருக்கு, நகர்ந்துகிட்டு இருக்கு, நிகழ்ந்துகிட்டு இருக்கு, நிரல் கொண்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த நிறைய ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேலன் வாட்டரை வந்து நம்ம வெளியே எடுக்கும்போது அங்கே வாட்டர் வந்து ரீசைக்கிள் பண்ணி திரும்ப நம்ம ஸ்டோர் பண்ணுறோமானா கிடையாது. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ரூலில் ஒரு இது கொண்டு வந்தாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு சொல்லிட்டு. அது ரொம்ப நல்ல ஸ்கீம். இப்போ நான் அனகாபுத்தூர் வீடு, சொந்த வீட்டில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த தெருவில் வந்து தண்ணி, இந்த கோடை காலத்தில் மழையெல்லாம் தண்ணி ட்ரை ஆகும்போது என்னோட வீட்டில் மட்டும் தண்ணி வந்து எப்பவுமே ட்ரை ஆகாது. ஸோ அப்போ அது நம்ம பண்ணுறோமானா பண்ணுறதில்ல. அதே மாதிரி வந்து கடலுக்கு அடியில் வந்து ரிவர்ஸ் இருக்குது. நாம ஒரு இப்போதான் இதெல்லாம் பார்க்குறோம் 460 கோடி ஆண்டுகளில். ஸோ ஒரு 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய ரெயின் வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா கடலுக்கு அடியில் ரிவர்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து கற்பனை வந்து அறிவை விட இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இமேஜினேஷன் இஸ் மச் மோர் பவர்ஃபுல் தேன் நாலேஜ் அப்படின்றது சயின்டிஸ்ட் இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்மளுடைய கடவுளுடைய கொண்டையில் வந்து அந்த கங்கை இருக்கு. அப்போ ஸ்பேஸ்ல ரிவர் இருக்கு, மேலேயும் வந்து தண்ணி இருக்கு. ஸோ பிரபஞ்சம் முழுக்க வந்து இருக்கு. அது நேச்சுரல் டேமா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. நம்ம ஆர்டிபிஷியலா தண்ணி வந்து அளவுக்கு மீறி தேக்கும் போது அந்த எர்த்தோட பாதிப்பை வந்து நம்ம அதிகப்படுத்துறோம் அப்படின்றத என்னோட கான்செப்டா இருந்தது. ஸோ அந்த விதத்துல மேடம் இந்த தகவலுக்கு வந்து நன்றி. தேங்க்யூ மேம். சார், இந்த வந்து குண்டாறு அணைன்னு ஒரு இயற்கை நீர்த்தேக்கம் இருக்கு சார். செங்கோட்டையில, திருநெல்வேலி மாவட்டத்துல செங்கோட்டையில குற்றாலம் அந்த மலையடிவாரத்துல இருக்குது. அதுதான் சின்ன வயசுல அம்மா சொல்லியிருக்காங்க. நாங்க அதுதான் சொல்ல அதான் கற்பனையில பண்ற விஷயங்களும் உண்மைதான். அதாவது கங்கை, ஈஸ்வரனோட தலையில கங்கை இருக்குது வந்து ஸ்பேஸ்ல வந்து வாட்டர் இருக்குன்னு இன்னைக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவங்க எவ்வளவு அபிரதமான ஒரு கற்பனை, அது உண்மையா இருக்குன்றதை பாருங்க. மேடம் தீபா மேடம் மெசேஜ் போடுறாங்க, எங்கிருந்து இந்த தகவலாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்டட் அபவுட் ஃபேக்ட், எது உண்மை எது போய், அதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுல ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனால அதை தேடுவேன். நன்றி. தேங்க்யூ அருணகிரி சார், அருமை. சரவணன் சார், உங்க ஃபீட்பேக். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மில்டன் சாரோட மனைவி மற்றும் மகள்களை விட உடல் குணமடைய பிரார்த்திக்கிறேன். அப்புறம் நேற்று ஆபரேஷன் நடந்த லோகநாத் சார் அவர்களுக்கும் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன். சார், இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமை சார். பல தகவல்கள் கொடுத்தீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. எங்களையும் உங்களோட சேர்த்து எடுத்துட்டு போனீங்க, ரொம்ப சூப்பர் சார். வாழ்த்துக்கள் சார். சார் வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ஃபீட்பேக். அம்பி ஸ்பின்ஸ் கொஞ்சம் முடிச்சவங்க எல்லாம் கையை தாழ்த்திடுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் உற்சாகமான நற்புலரி வணக்கங்கள்.
அருணகிரி சார் அப்படின்னு சொன்னாலே நாலேஜ் ஃபவுண்டைன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தரவுகள், அந்த தகவல்கள் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். ரொம்ப எங்கேஜா இன்னைக்கு சூப்பராக செஷன் இருந்துச்சு சார். கண்டிப்பா நிறைய இன்னைக்கு லேர்ன் பண்ணோம். இன்னைக்கு ஒரு 26/5/2026 நிறைய நியூ லேர்னிங்ஸ் நிறைய இருந்தது. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் சார். கீப் ராக்கிங். திருப்பதி சுந்தரி மேடம் உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். தேங்க்ஸ் விவேகானந்தன் சார். திருப்பதி சுந்தரி மேடமும் ஏதாவது பாட்டு ட்ரை பண்ணலாம். சார் ரொம்ப அற்புதமான பேச்சு, அருமையா இருந்தது. உங்களோட கண்டுபிடிப்பு ரொம்ப அற்புதம். ஒவ்வொன்றும் நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நிறைய விஷயங்கள் எத்தனை நாள் இதுக்காக தயார் பண்ணிக்கன்னு தெரியல. ரொம்ப அற்புதமா இருந்தது. சூரியன் உதைக்கிறதும் புதுசு, மறைவதும் புதுசு. ரொம்ப அருமை. பழையதும் அதுதான், புதியதும் அதுதான். ரொம்ப அருமை, ரொம்ப அற்புதமா இருந்தது. லோகநாத ஐயா, தாமோதரன் ஐயா, மிலடன் சார், உங்கள் குடும்பம் வாழ்வாங்கு வாழ மனதார வாழ்த்துகிறோம். இறைவன் உங்களுக்கு பரிபூர்ண ஆற்றல் கொடுப்பார். அனைவருக்கும் நன்றிகள். அற்புதம். ஐயாவோட பாட்டு பாடணும்னு தான் தோணுது. பரவாயில்ல, 2 சகோதரிகளும் ரொம்ப அருமையா பாடினாங்க. அற்புதம். அனைவருக்கும் நன்றிகள். நன்றி திருபதி மேடம். வாங்க அந்த மாத நிகழ்ச்சியில ஒரு பாட்டோட தயாராகி வாங்க. மஞ்சுளா மேடம் உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். மஞ்சுளா மேடம். ரமேஷ் சார். ஓகே மேடம். சார் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கலான்ட்டு ஒண்ணு இல்ல. ஜூன் 21 ஊதாங்கல்ல நாங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கோம் சார். அதுல நாங்க போய் அன்னைக்கு பாட போறோம் எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ் கோமதி மேம், முத்தலட்சுமி மேம், நிறைய பேர் அதுல இருக்காங்க. நம்ம குரூப்ல இருந்து எல்லாம் அங்க போயிடுவோம் ஜூன் 21. அதனால நீங்க டேட்டை மாத்திக்கங்க, இல்ல உங்க கன்வீனியன்ட்டுக்கு வச்சுக்கோங்க. நாங்கெல்லாம் அங்கதான் இருப்போம் அன்னைக்கு. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, இப்ப ஊதாங்கோல் வாரம் ஒரு முறை நடக்கிறதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்படிதானே மேடம்? இல்ல சார், அது அன்னைக்கு ஜூப்ளி மாதிரி வைக்கிறாங்க. அன்னைக்கு நிறைய டைம் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நினைக்கிறேன். அது இன்னைக்கு ஃபுல்லா நடக்கும். இல்ல ஓகே, அது எவரி சண்டே தானே ஜெனரலா இல்ல? ஆமா சார், ஆமா சார், சண்டே தான் ஓகே, சார். எவரி சண்டே. இது நம்ம 3rd சண்டேன்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால நீங்க பார்த்துடலாம். பட் அன்னைக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால இந்த ஒரு முறை பார்த்துடுங்க. 3 to 4 தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கேயும் அங்கேயும் 2 கூகுள் மீட்லையும் பாடிட்டு போயிடுங்க. 3வது ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே நடக்கும், மாதம் ஒரு முறை அப்படிங்கிறதுனால அதை நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் குரூப்ல. அதனால நம்ம அதை மாற்ற வேண்டாம். நீங்க பார்த்த நடுப்புற கூட ஒரு பாட்டு பாடிட்டு கூட போகலாம். நன்றி. ஓகே சார், தேங்க்யூ சார். மஞ்சுளா மேடம் இல்லைன்னு நினைக்கிறேன். நாராயணன் சார் நீங்க பேசுங்க சார். எல்லோருக்கும் வணக்கம், நட்புகளில் வணக்கம். இன்றைய பயிற்சியில ஏகப்பட்ட புது தகவல் கிடைத்தது. சார் சொன்ன மாதிரி தமிழர்கள் இயற்கையோட தான் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்க ஒவ்வொரு பெரிய ஆலயங்களும் ஒரு தல விருஷம் அப்படின்னு, தல விருஷம்னா ஏதோ ஒரு மரம் அந்த கோயிலுக்கு இதா இருக்கு. அதாவது அந்த கோயிலுக்கு தல விருஷம் சொல்லுவாங்க. உதாரணமா ஏகாம்பரர் கோவில் காஞ்சிபுரம் இருக்கு. அதுக்கு தல விருஷம் ஒரு மாமரம் தான் இருக்கு. அந்த மாமரம் இடையில பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது இந்த திருப்பி அந்த மாமரத்துக்கு உயிரை கொடுக்கறதுக்கு இதெல்லாம் பண்ணி இன்னைக்கு மாமரம் அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கும். ஆனா காய்க்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அப்ப என்னன்னா இயற்கையோட மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கட்டும், வேப்ப மரமா இருக்கட்டும், அரச மரம், ஆலமரம், எல்லாமே ஒரு மனிதனோட இயற்கையோட சேர்ந்து இருந்திருக்காங்க. நமக்கு இன்னைக்கு தெரியாது வேப்ப மரத்து. ஆனா இன்னைக்கு வேப்ப மரம் நம்ம கையில இல்லாம அடுத்தவங்க பேட்டன் ரைட் வாங்கும் போது அதுக்கு போராடி நம்மாழ்வார் நம்மளோட இதுன்னு சொல்லி அது பேட்டன் ரைட் வாங்கியிருந்தாங்க. நம்ம வாழ்வது பிறந்தவன இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்த சமுதாயம், அதை மறக்கக்கூடாது. அதனால நம்ம இன்னைக்கும் இந்த காடு மரங்கள் எல்லாத்துக்குமே நம்ம உறுதுணையா இருந்திருக்கோம். இப்போ காலப்போக்குல காங்கிரீட்டா ஆயிடுச்சு. எல்லார் வீட்லயுமே ஒரு மரம் இருக்கு. அதாவது முன் வாசல்ல
வேப்ப மரம் இருக்கணும், பின்வாசல்ல முருங்கை மரம் அப்படி இருக்கணும்னு ஒரு நீங்க பழைய கிராம வீட்டுல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரம் இல்லாத வீடு இருக்காது. இன்னைக்கு காங்கிரீட் ஆனதுனால மரம் இல்லாம ஆயிடுச்சு. அதனால நிறைய தகவல் கொடுத்தாங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சு வாழ்க்கையில மரம் நடுவோம், மரத்தை வளர்வோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நாராயணன் சார், அருமையான தகவல் சொன்னீங்க. ஆக்சுவலி ஸ்தல விருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தலம் அப்படின்னா ஒரு அந்த இடம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஸோ அந்த தகவல் அருமையாக கொடுத்தீங்க. வீரசேகரன் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம், நல்வாழ்த்துகளும். நமது லோகநாதன் ஐயா அவர்களும் எனது அன்பு தம்பி, அதை நான் வேற மாதிரி சொல்லணும் தான், எனது அன்பு தம்பி மில்டன் அவருடைய துணைவியார் மகன் அனைவரும் நல்ல நலம் பெற்று வரல எல்லாமல்ல இறைவனை இறைஞ்சு வேண்டுகிறேன். அசோகவர்த்தன் மரம் நட்டார், 3 மரங்களை முறையாய் நட்டார். முதல் மரம் எதற்கு நட்டார்? கனியை கொடுக்க கனிவாய் நட்டார். 2ஆம் மரத்தை எதற்கு நட்டார்? நிழலை கொடுக்க நிதமாய் நட்டார். 3ஆம் மரத்தை எதற்கு நட்டார்? மனம் கொடுக்க மரத்தை நட்டார் என்றே உரைத்தார். என்ன மனம் அது? வாசனை கொடுக்கும் அந்த மனமா? இல்லை, அன்பு என்னும் மனத்தில் உருவாகும் நறுமணம் பெருமணமா? அன்பு மனத்தை நடுவதற்காக நட்டார் என்றே கொள்வோம் ஐயா, கொள்வோம் ஐயா. இதோடு முடிந்ததா நம் கதை? இன்று ஒருவர் மரம் நட்டார், அருணகிரியார் என்றே அவரும் நட்டார் ஒரு மரம். அந்த மரத்தின் பொருள் என்ன? அறிவு சுரங்கம் என்பதாகும். நட்டார் மரத்தை அருணகிரி, அதுவே அறிவு சுரங்கமாகும். நன்றி, வணக்கம். நித்யா தேவி இருந்தா பாட்டாவே படிச்சுட்டியா தம்பி அப்படின்னு இருப்பாங்க. நன்றி, அருமை. சுனிதா மேடம், உங்க ஃபீட்பேக் இருக்கு. தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருணகிரி சார்னா நம்ம சொல்லவே வேண்டாம், எப்பயுமே ஸ்பெஷல் தான். இன்னைக்கும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ரொம்ப கூர்ந்து நான்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் ரொம்ப பூர்வமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல அந்த முதலில் பூமியில் தோன்றது என்ன அப்படின்ற கொஸ்டின்ல இருந்து லாஸ்ட்ல வந்து அசோகர் மரத்தை வச்சதுக்கான காரணம், அது முடிய வந்து செஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்ட்ராக்டிவா கொண்டு போனதும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்கவுங்க என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லும் போது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு செஷன் சார். அதுக்கப்புறம் தேங்க்யூ சார். இந்த நம்ம லோகநாதன் சாரு சீக்கிரம் குணமடைஞ்சு வரணும். தாமோதரன் சாரு சீக்கிரம் நல்லாகி வரணும். அப்புறம் நித்யாதேவி டீச்சர் நல்ல குணமாகணும். மில்டன் சாரோட ஒய்ஃபு, அவங்க மகள் நல்ல அந்த சுகவீனத்துல இருந்து நல்ல பலனடைந்து வரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி சார், நன்றி. நன்றி மேடம், ஃபீட்பேக் கொடுத்தீங்க. லட்சுமணன் சார், நீங்க பேசுங்க. நட்புள்ளது அதிகாலை பொழுது இனிய வணக்கங்கள். மற்றும் ஒரு நாள் உங்கள் அனைவரும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வெயில் என்ற இந்த மதத்தின் தலைப்பை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அணிவிக்கும் போது தனக்கே உரிய தமிழில் நண்பர் அருணகிரி அவர்கள் என்னிடத்தில் ஏற்கனவே சொல்லிவிட்டார். சார், என்னுடைய ப்ரெசன்டேஷன் வித்தியாசமாக கொடுப்பதற்காக கடுமையாக நான் தகவல்களை திரட்டி கொண்டிருக்கேன் என்று முன்பே சொல்லிவிட்டார் ஆரம்பத்தில். மற்றவர் கொடுப்பதை விட சிறப்பாக கொடுத்து விட வேண்டும் என்ற இயல்பான ஆர்வம் அவருக்கு எப்போதுமே உண்டு. அதை எப்போதுமே நிரூபித்து வந்திருக்கின்றார். நிறைய தகவல்கள் மற்றவர்கள் எளிதில் யூகித்து விட முடியாத சஸ்பென்ஸ் ஸ்டோரி போல அவருடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் திரட்டி நமக்கு கொடுப்பார். அது பிபிடியாகவும் இருக்கும், தகவல் வாயிலாகவும் இருக்கும். அனைத்தையும் கேட்டு அனைவரும் பிரமிப்பில் மூழ்க செய்வதே அவருடைய இயல்பான சிறப்பான ஒரு பணி. அதை செவ்வனை செய்து கேட்கின்றார். நானும் அதை சிலாகித்து கேட்டு அவருடைய ஒவ்வொரு அடைமொழியையும்
ப்ரிவிலேஜ் ஸ்டேட். ஆக அவருடைய இன்றைய வெயில் குறித்த சிறப்பான கருத்து அனைவருக்கும் மகிழ்வூட்டுவதாகவும் அறிவுக்கு விருந்தாகவும் அமைந்தது என்று நான் சொல்வேன். அவருக்கு எனது பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து முன்பாக மில்டன் ராஜசேகர் அவருடைய துணைவர் மற்றும் மகளிர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொன்னேன். எல்லாமல்ல இறைவன் இயற்கை பெரும் சக்தியின் கருணையோடு அவருடைய நோய் நொடி தீர்ந்து மீண்டும் ஆரோக்கியத்துடன் செயல்படவும், ஏற்கனவே அறுவை சிகிச்சை முடிந்து ஓய்வில் இருக்கக்கூடிய லோகநாதன் அவருடைய உடல்நலம் பெறவும், நேற்று சிகிச்சை முடிந்து அறுவை சிகிச்சை முடிந்து ஓய்வில் இருக்கக்கூடிய நம்முடைய தாமோதரன் சார் அவர்கள் உடல்நலம் பெறவும் எல்லாமல்ல இறைசக்தியை பிரார்த்தித்து அவர்கள் நலம் பெற வேண்டி விரும்பி விடைபெறுக்கு நன்றி. நன்றி லட்சுமணன் சார், அருமை. கவிதா மேடம் உங்க மஞ்சளா மேடம் கை உயர்த்திருந்தாங்க, அவங்க வரல, கூப்பிட்டு அவங்க இருந்தா அவங்க பேசலாம், இல்லைன்னா கவிதா மேடம் பேசலாம். ஹலோ சார், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். ஓகே ஓகே, பேசுங்க மேடம். சாரி, ஓகே சார், தேங்க்யூ சார். சார் அன்னகிரி சார், உங்களோட ப்ரெசன்டேஷன் கிரியேட், அது எல்லாம் நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, பட் அந்த அளவுக்கு சரி இன்னைக்கும் சரி அருமையா இருந்தது. எவ்வளோ அருமைன்றதை விட எவ்வளோ நாலேஜ், அவ்வளோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. கிரேட் எஃபோர்ட், நல்லா பண்ணியிருந்தீங்க, அருமையா இருந்தது சார். தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபோர்ட். சார் என்னுடைய ப்ரீவியஸ் ஸ்பீக்கர் சொன்னார் இல்லையா, நீங்கள் எதுவுமே ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காக இவருடைய கலெக்ஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மனசு வேணும். அதுக்கெல்லாம் ஏதோ கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு இல்லாமல் இப்படிதான் கொடுக்கணும், இதை இவ்வளோ மிகப்படுத்தி சொல்லணும், இந்த டாபிக் இவ்வளோ பேசணும் அப்படின்ற ஒரு தேடுதல், அதற்கான ஒரு இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் சாதாரண கிடையாது சார். அது ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு டிஃப்ரெண்டான பர்சனுக்கு தான் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கடந்து போகிறீங்க, செம்மையாக இருந்தது சார். சூப்பர் நைஸ் டு ஆல். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி இன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டாங்க, கண்டிப்பாக நல்ல குணமடையணும். நம்ம எல்லாரும் அந்த ஒரு நல்ல மனசோட அதை எதிர்கொள்வோம், எல்லாரும் நல்லா வருவாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி மஞ்சளா மேடம், அருமை. கவிதா மேடம். வணக்கம் நற்புலரி, அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு நேற்று வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாங்க சார், என்ன பேசுறது எல்லாருமே பேசிட்டீங்க, என்ன பேசுறதுனே தெரியல சார், இப்படிலாம் சும்மா சொல்லாதீங்க, நீங்கள் அருமையாக பேசுவீங்க, இப்படி தான் எல்லாரும் சொல்கிறீங்க மேம் அப்படின்னாரு. சூரியன் வெப்பம் வச்சு உங்கள் லைஃப்பையும் கனெக்ட் பண்ணி பேசுங்க சார்ன்னு சொன்னேன். ஏன்னா அவரோட லைஃப் ஒரு ரியலி இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொன்னேன் நான். அதை பற்றி வேற ஒரு சந்தர்ப்பத்தில் தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் சார். அதாவது சூரிய குடும்பத்தை பற்றி மட்டும் இல்லாமல் சூரியனோட ஒட்டி நம்மளுடைய வாழ்வாதாரம், எர்த்து, அதில் என்னெல்லாம் சூரியனால ஒரு உன்னதமான செயல்கள் நடந்துட்டு இருக்குன்றத அற்புதமாக கண் முன்னாடி அப்படியே படம் பிடிச்சு காமிச்சிட்டீங்க சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதாவது இங்கேருந்து கல்கத்தாலேருந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி அங்கேருந்து இங்கே ஒளிபரப்பிட்டீங்க. இவ்வளோ நிறைய அலுவல்களில் இதையும் ஒரு பிரதானமாக வச்சு எவ்வளோ உங்களோட சின்சியாரிட்டி இதில் தெரியுது சார். உங்கள் பிபிடி ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், உங்களுடைய நுட்பமான ரிசர்ச்சாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அற்புதமான அறிவு, அற்புதமான பகிர்தல் சார். வாழ்க வளமுடன், நீங்கள் என்றென்றும் இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி உங்களை வாழ்த்திட்டு ஒரே ஒரு தகவல் சொல்லிக்க விரும்புகிறேன். எர்த்து வந்து அதாவது சூரியன் கேள்விப்பட்டோன்னே நிறைய ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டுருக்கு. சைனா சொன்ன மாதிரி அங்கே மூன்லேருந்து நிறைய பேனல்ஸ் வச்சு அங்கேருந்து எர்த்துக்கு திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணி எனர்ஜியை, சோலார் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பவர் சப்ளைக்காக சைனா வந்து இப்போவே தயார் நிலையில் இருக்கு. ஒரு சீரீஸ் பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில்,
ரொம்ப அற்புதமானது. அதாவது 2.8 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய சூரிய குடும்பம் ஃபுல்லாவே எக்ஸ்டிங்விஷ் ஆயிடும். அப்போ அது ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேஸ் ஃபுல்லாவே தீந்துரும். அப்போ எர்த்துல வாழ்வாதாரமே இருக்காதுன்ற மாதிரி ஒரு இது இருக்கு, கணிப்பு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட அந்த சீரீஸ்ல என்ன காட்டுவாங்கன்னா, ஒரு அவ வந்து ஃபெயிலியரை வந்து ஒத்துக்கவே மாட்டா. அமெரிக்கால இருக்கிற ஒரு ரிசர்ச் பேனல் ஆஃப் இதெல்லாம் குழுமம்லாம் சேர்ந்து, இப்ப இருக்க ட்ரம்ப் மாதிரி அப்ப இருக்க பிரசிடென்ட் எல்லாம் சேர்ந்து, ஹையர் அத்தாரிட்டிஸ், ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. நம்ம வந்து என்ன பாடுபட்டாவது இந்த இடத்துல விட்டு போகக்கூடாது. ஸோ லீவ் த எர்த் பிஹைண்ட், லைஃப் பிஹைண்ட்ன்ற மாதிரி அந்த சீரீஸ் போவோம். அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் சன் உருவாக்கி எல்லாத்தையுமே வந்து அந்த கீழே பேஸ்மெண்ட்ல வந்து வாழ்வாதாரத்தை வந்து உண்டாக்கி எர்த்துக்கு அடியில இருக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. பட் எல்லாமே வந்து சன்னை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் சன்னையும் உருவாக்குவாங்க. என்னோட கணிப்பு என்னன்னா, அந்த ஜென்ரேஷன்ல 2.8 பில்லியன் இயர்ஸ் இமேஜின் பண்ணுங்க. இப்பவே வந்து எர்த்த மாதிரி ஒரு வாழ்வாதாரம் எங்கேயாவது இருக்குதான்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம். நிச்சயமா வேற ஒரு பிளானெட்டுக்கு நம்ம போயிடுவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நடக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஜென்மத்துல நம்ம எல்லாம் இருந்தோம்னா திருப்பி ஒன்றாக இணைந்து நற்புலரி மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இத வந்து நினைவு கூர்ந்து ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பை வந்து நினைவு கூர்ந்து வருவோம். ஒரு கேப்சியூல்ல வேணா நம்ம போட்டு வச்சிடலாம் சார். நீங்க ஸ்பேஸ் ரிலேட்டட் இருக்கிறதுனால இந்த நற்புலரி இந்த நம்மளுடைய கண்டென்ட் எல்லாமே ஒரு கேப்சியூல்ல போட்டு எங்கேயாவது ஒரு ஸ்பேஸ்ல வச்சிடலாம் சார். நிச்சயமா அது திரும்பி வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் கூறி, அப்புறம் தாமோதரன் ஐயா, லோகநாதன் ஐயா, அப்புறம் மில்டன் சாரோட அம்மா மற்றும் மனைவி எல்லோருக்கும் உடல் நலம் பெற அந்த ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடம், மில்டன் சாரோட மகள் அண்ட் மனைவி அவங்களுக்கு தான் நன்றி. நன்றி மேடம். அருமை. நம்ம நற்புலரி எங்க போனாலும் தொடரும். நம்ம வானுலகம்லாம் சொல்றாங்க, அங்க போனாலும் அங்க ஒரு குரூப் நம்ம ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பண்ணிக்கலாம். ஹீலர் சார், நீங்க பேசுங்க. பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தல, யாரும் மெனக்கெட்டு படிக்கல, எந்த கிழவியும் சொன்ன கதை இல்ல, காட்டுல மேட்டுல காத்துல கலந்தது உறவுக்கு இதுதான் தலைமை, இது உசுரா நினைக்கும் இளமை, காதலே கடவுளின் ஆணை, அவன் பூமிக்கு தொட்டு வச்ச சேனை, கொடமாத்தி நடமாத்தி அட ஆத்தி இந்த வயசுல அறியாத மனசு புரியாத மனசு ரெண்டு கேட்காத சேருது அப்படிங்கிற பாட்டை பாட தோணுது. தெய்வமே, ஒண்ணுமே தெரியல சார். மில்டன் சார் அந்த ஃபேமிலி எல்லாம் சௌக்கியமா இருக்கணுங்கிறத தாண்டி மனச்சோர்வும் உடச்சோர்வும் வந்துருச்சு. எனக்கும் சேர்த்து வேண்டிக்கிங்க. அதாவது 59 வயசுல ஒண்ணுமே தெரிஞ்சுக்கலையே, இப்படி நான் கடவுள் சிருஷ்டிய புரிஞ்சுக்கிறதா? இதுல நடுவில் வேற சொல்லுவார், ஐயா ஆன்மீகத்திலயும் இதை ப்ரூவ் பண்ணல, அறிவியல்லையும் ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி இவ்வளவு விஷயத்த சொல்லி இதெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்காக சொன்னாங்களான்னு புரியல. சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கலையே, இதை நாம என்ன ப்ரூவ் பண்ற போறோம்னு புரிஞ்சுக்கல. இதெல்லாம் ஒண்ணுமே 0.0001 எத்தனை ஜீரோவை போட்டு அங்க ஒன்ன போட போறோமான்னு புரியல. கற்றது கைமண் அளவுங்கிறத இவர் இங்க வந்தா, ப்ரோக்ராமுக்கு வந்தா போதும். நாங்க வந்து நல்ல ஆசிரியர் விருது வாங்கியிருக்கோம், அந்த விசிறு வாங்கியிருக்கோம்லாம் ஏகப்பட்ட பேர் காலர் தூக்குவாங்க பாருங்க. அங்கன்னா பேட்டால டம்மு டம்மு டம்முன்னு சாத்துவாரு பாருங்க. அங்க அப்படி சாத்தும் போது என்னப்பா இவரோட நாலேஜை எடுத்து நமக்கு ஒண்ணு புரிஞ்சுக்க முடியாது. உட்காந்து விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதானே வெளிய. புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா மண்டை வெடிச்சு செதறும். அதுல ஒன்றும் செகண்ட் தாட்டே கிடையாது. அதனால நாங்க வந்து பேசாம இருந்து கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி இது தப்பு அது தப்பு, அது அந்த விளையாட்டுக்கு அருணகிரி சாரோட விளையாடுற வேலையே வச்சு என்னதான் சொன்னாலும் அது கரெக்டாவே இருக்காது. அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் சொல்றாரு பாருங்க, அடாடா. இது மாதிரியான ஞானவான்களை எவ்வளவு பேரை நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்படின்னா சான்ஸே கிடையாது. நாட் ஈவன்
1% கூட இன்னைக்கு எல்லாரும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த லேர்னிங் எனர்ஜி இருக்கிற மக்கள் ரொம்ப கம்மி. பிளஸ் அதுவும் இல்லாம நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப முடிய மாட்டேங்குது தெய்வமே. நம்ம வீரசேகர் சார் ஸ்டைல்ல சொன்ன மாதிரி. அதனால ஸோ வயசாக ஆக கொஞ்சம் போரும், நம்ம படிச்ச வரைக்கும் போறோம், கேட்ட வரைக்கும் போறோங்கிற மாதிரி இருந்தாலும் அது வேற வழி இல்லை. திருப்பி அருணகிரி சார் பேசுறாருன்னா வந்துதான் உட்காருவோம், இப்படிதான் பேசுவோம், இப்படிதான் புரிஞ்சுக்குவோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. எவ்ரிடே வி ஹேவ் டு லேர்ன் அ லாட். தட் வில் ஹெல்ப் யூ அ லாட். த லெவல் ஆஃப் திங்கிங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சார். நேற்றுக்கு பஸ்ஸில் டிராவல் ஆகும்போது மெட்ராஸ்ல இருந்து வரேன், பக்கத்தில் ஒரு நண்பர் சாதாரணமாக இருந்தார். அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன், நான் ஐடி கம்பெனி ஓனர் அப்படின்னாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய தாட்டு, சார்ஜ் போடுற மிஷின்கிட்ட பேசுறாரு. அந்த நியோகோல வந்தேன் நான், வண்டியில 3/4 மணி நேரம் நிறுத்தி பேட்டரி சார்ஜ் போடுறானுங்க. வண்டியை நிறுத்தி அந்த பஸ்ஸுக்கு சார்ஜ் போடும்போது சொல்றாங்க, சார் இவ்வளவு வேகமா 1 மினிட்டுக்கு ஒரு பாயிண்ட் ஏறுது, ஆனா இதுவும் அதுவும் ஆட் ஆகும்போது 80க்கு மேல ஏறவே மாட்டேங்குது. சார் அந்த மிஷின் இதுவும் பேசிக்கும் சார். ஏய், என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியுமாடா, நீ பாட்டுக்கு தள்ளிக்கிட்டே இருக்க சார்ஜ, நான்லாம் ரிசீவ் பண்ண முடியாது அப்படின்னு மிஷின் பேசு. நான் சொல்லுவேன், நான் ஃபேன் லைட்டை பார்த்து என்ன கேள்வி கேட்குது அப்படின்னு சொல்லுவேன் கிளாஸ்ல. அது மாதிரி அதுக்கு தத்துரூபமா அவர் பேசுனதும் அவ்வளவு ரியாலிட்டியா இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த மலைகள் பேசுது, அருவிகள் பேசுது, நதிகள் பேசுது. என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாம நீ என்ன யூஸ் பண்ணிட்டு சௌக்கியமாறா. Be a supportive person. All the best. ELTRV திருச்சியில் நன்றி நண்பர்களே. Each and every day we have to celebrate it. எந்தூசியாசத்தோட வேல்யூ பாருங்க. என்ன எல்லாத்தையும் உள்ள வாங்குங்க. அட் த சேம் டைம் தெரிஞ்ச ஒன்னையாவது ஒன்னொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நன்றி தெய்வமே. சாஷ்டாங்க நமஸ்காரம். நாங்க அபிவாதையா சொல்லுவோம். அபிவாதைய ஆத்திரேய ஆர்ச்சனானிச்ச சாவாசோ திரையாசய பிரபலனித்த ஆத்திரேய கோத்திரகா அவசமுசூத்திரகா ஜுஸ்ஸாக அத்தியாய சன்மானமாக அப்படி நமஸ்காரம் பண்ணி இந்த அருணகிரி சார்கிட்ட வயசெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நாலேஜ்ங்கிறது அவ்வளவு வயசை விட மீறிய அது பவர்ஃபுல்லான டூலுங்கிறத உணர வச்சுட்டீங்க தெய்வமே. நீங்க ஆனா ஆன்மீகவாதியா, அறிவியல் நாலேஜா, கடவுள் மறுப்பாளரா தெரியல தெய்வமே, புரியல தெய்வமே. நன்றி, வாழ்க பல்லாண்டு. ஒண்ணுமே புரியல, உலகத்துல என்னமோ நடக்குது, எல்லாம் இருக்குதுங்கிற மாதிரி ஐயாவோடத சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி. 6 மணமே 6ன்னு ஆர்த்திக்குவோம். நன்றி 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 ஹீலர் சார், அருமை. அவர் யாருன்னு கேட்டீங்க, அனைத்தும் சேர்ந்த கலவை நான் அப்படின்னு அவர் பதில் சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லலாம். வயது, ஆமா, வயது 59 ஆச்சு தெரியலையேன்னு சொல்ல போறீங்க. வயதுன்ற ஒரு விஷயம் பேச மாட்டேன். 59 வயசுலயே தெரிஞ்சுதே அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். நிறைய விஷயம் டெய்லி லேர்னிங். நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னோட பயிற்சியில. ஒரு எம்டன் மகன்ற படத்துல ஒரு தாத்தா மரணப்படுக்கையில இருப்பாரு. அப்போ வந்து அந்த பாட்டி ஃபோன் எடுத்து பேசுவாங்க, இன்னும் இல்லம்மா அப்படிம்பாங்க. அப்படின்னா இன்னும் அவர் போய் சேரலன்னு அர்த்தம். அந்த இன்னும் இல்லம்மான்றது வந்து மிகப்பெரிய டயலாக்கா நான் நினைப்பேன். அந்த அந்த சூழல்ல கூட, அந்த மரணப்படுக்கையில கூட நம்ம பல விஷயங்கள் கத்துக்க வேண்டி வரும். ஸோ அது நம்ம மேலுலக வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வயது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இட்ஸ் ஏ நம்பர். திருப்பி நான் சொல்லுவேன், அதை பத்தி யாரும் ஒரி பண்ண வேண்டாம். நன்றி, அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. யார்கிட்ட போனாலும் நீங்க உங்களுடைய கலந்துரையாடல் நீடிச்சுட்டே இருக்கும். அவரை சாரை பார்க்கணும்னு மிக ஆர்வம் மேலோங்கி எங்க வீட்லயே வச்சு சந்திச்சது மிக அருமையான நிகழ்வா நான் நினைச்சுக்கிறேன் என்னோட வாழ்க்கையில. நன்றி. வேறு புதுசா கை உயர்த்திருங்க. ஜெகநாத் சார் ஏதோ கை உயர்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பேசுங்க சார். ஓகே, பழைய கை தான் நினைக்கிறேன். இன்கால் மெசேஜஸ் யாரா படிக்கலாமா சார்? ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இன்னைக்கு மில்டன் சாருடைய மகள் மற்றும் துணையாருக்கு நான் நலம் பெறவும், நம்ம தாமோதர் சார் நல்ல 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 நலம் பெறவும், மற்றும் அனைவருக்கும் நன்றி. எனக்காக வேண்டுதல் செய்த அனைவருக்கும் நன்றி. மில்டன் சார் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார். இந்த 2 நாளாக பேசல. எனக்கு நான் ஆன்லைனில் அவருக்கு ஏதோ அனுப்பினேன். நான்
என்ன அண்ணன் பேசவே இல்லையே அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். இதுதான் விஷயம். அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். இன்னைக்கு அருணகிரி சார் ரொம்ப ஏன்னா அவருடைய அறிவு மற்றதெல்லாம் அப்புறம், ஆனால் நமக்கு டெய்லி அன்பு கலந்து பேசுறாரு. அது தொண்டை மண்டலம் அருணகிரி சார். அந்த முருகனுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கு அவருக்கு. அருணகிரிக்கு எப்படி காட்சி தந்தார் முருகன், அது மாதிரி இவருடைய முன்னோர்கள் முருகனை ரொம்ப வேண்டியிருக்காங்க. அதனால தான் இது தவம் இருந்து பெற்ற பிள்ளை. அதனால தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு அவருக்கு. அருணாசலம் சொல்கிறான், அண்ணாமலை கேட்குறான், அருணகிரி சொல்கிறாரு, லோகநாதன் கேட்குறான். அனைவருக்கும் நன்றி நன்றி ஐயா. சூரியனை பற்றி ஒரு நமஸ்கார பாடல். சீரமாய் வாழ சீரருள் புரிய ஞானமும் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் கலைவாய். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி ஐயா. ரமேஷ், நான் பேசுறது கேக்குதா? இப்பதான் சார் கேக்குது. நான் கூப்பிட்டேன் உங்களை. ஒன்றும் இல்லை சார். அருணகிரி சார், உங்ககிட்ட ஒரு டவுட், நீங்க திருத்த முடிஞ்சா பார்க்கலாம். அதாவது நம்ம 500 இன்னொரு 500 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் சன்னோட லைஃப் முடியும் பொழுது அது வந்து எல்லா எனர்ஜியும் போயிடுச்சுன்னா பிளாக் பாடின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பிளாக் பாடியா வந்து அது வந்து இன்னும் மோர், அதுல பிளாக் பாடிக்குள்ள நிறைய எனர்ஜி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அதை பத்தியான தகவல் கிடைச்சா சொல்லுங்க சார். நன்றி சார். நீங்க கேக்குறது ஸ்டீபன் ஹாக்கின்ஸோட பிளாக் ஹோல் தியரியோட இதான் ஐயா? இது வேறயா? இது வேற. பிளாக் பாடி, இது பிளாக் பாடி. பாடியா? பிளாக். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். நம்ம வானுலகத்துல வந்து நிறைய துகள்கள் சுத்திட்டு இருக்கும். அந்த துகள்களையும் சாரி இருக்கு. நம்ம மரம் எரிஞ்சு கரியாற மாதிரி கரியிலையும் ஒரு பவர் இருக்கிற மாதிரி அதோட இது போனாலும் பவர் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். மேலும் தகவல்களை திரட்டி இன்னொரு இதுல சொல்லுங்க நீங்க. ஹீலர் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அது ஒண்ணு இருக்கு. அதாவது நமக்கு தெரியலன்னு வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதுலயே வந்திருக்கோன்றத சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஆக்சுவலி அறிவுங்கிறது வந்து ஒரு தாகம். அந்த தாகத்தை வந்து நிறைய எடுக்குது. காலைல 5:27க்கு நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆவலையும் சொல்றாரு அருணகிரி சார் மாதிரி நிறைய பிரசன்டர். நன்றி. இன்கால் மெசேஜ் யாரா படிக்கலாமா? கை உயர்த்திருக்காரா? ஓகே பேசுங்க சார். ரொம்ப லாங் கேப் சார். ஆக்சுவலாக கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வர முடியல. ரொம்ப அருமையான செஷன் சார். பார்த்து கேட்டுருக்கேன். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பேசுறதுக்கு வாயே வர மாட்டேங்குது. ஒன்றும் நிறைய பேசுறது தெரியல. அவ்வளோ விஷயங்கள் நினைச்சேன். சூரியனை பற்றி ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ போய் எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ நாலேஜ் கொடுத்தாரு நீங்கள் சார். ஒரு நாலேஜ் கடல் தான் அவர். ஆக்சுவலாக ஒன்றுமே பதிலே சொல்ல முடியாது. ரொம்ப அருமை சார். ரொம்ப அருமை. வாழ்க சார். தேங்க்யூ சார். நன்றி. வேற யாராவது இந்த இன்கால் மெசேஜஸ் மட்டும் ஓபன் பண்ணி படிக்க தெரிஞ்சவங்க படிங்க. ஏன்னா நான் நடுப்புற டெக்னிக்கல்ல வெளில போயிட்டு வந்தேன். ஐயா, நான் முயற்சி பண்ணவா? கண்டிப்பா பண்ணுங்க சார். மில்டன் ஐயா பேசிட்டோம் சார். நான் துணைவியாரும் மகளும் நலம் பெற வாழ்த்திய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கொஞ்சம் என்ன சொல்றது, திடீர்னு வீடு வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் இந்த வேண்டுகோளை விடுத்ததுக்காக ரொம்ப சிறப்பு. அவங்க இப்போதே நீங்க இந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே என்னுடைய மனைவி வந்து எழுந்து வெளியே வந்துட்டாங்கன்றது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சொல்றேன். அதே போல ரமேஷ் சார் வந்து என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து எங்களுடைய அருமை அண்ணன் வீரசேகரையா அப்புறம் ஈழ எல்லாரையுமே பாடகர்களாக மாத்திட்டீங்க. ஸோ ஆண் பாடகர்களையும் உருவாக்கி இருக்கீங்கன்றது நினைச்சு மகிழ்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு லைன் குவிஸ் மட்டும். நம்ம தமிழக முதலமைச்சருக்கும் நம்ம அருணகிரி சாருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? சிம்பிள் கொஸ்டினா கேட்டீங்க சார். ஏதாவது கஷ்டமான கேள்வி கேட்டா எங்களுக்கு தெரியலன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது சார். சூப்பர் சார். நன்றி சார். அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சது எனக்கு தெரியல. அதுதான் பரவாயில்ல தெரிஞ்சுக்கிறேன். கோட் போட்டிருக்காரு சார், அவ்வளவுதான். அதுதான் சார் நானும் சொன்னேன். நீங்க கோட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். இது கோட்டு சம்பந்தமா? சரி பரவாயில்ல. வேற லெவல் கோட்ல இருக்கீங்க.
ஆனா 5 கோட்டை வருஷம் போட்டே கழட்டிட்டாரு. இருப்பாங்களா? 5 வருஷம் கோட் போட்டே இருப்பாங்களா? இல்ல இப்ப கோட்டை கழட்டி இருக்காரு. அது கோட்டைக்கு போகும் கோட்டு. ரைட்டு. நம்ம வேற இன்கால் மெசேஜ் போயிடலாமா? சார் கண்டிப்பா நான் சார், படிக்கவா? கண்டிப்பா சார். படிங்கம்மா. மிக அருமையான சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் சார், மச் அப்ரிஷியேட்டட் பை தீபா செந்தில் மேம். வெங்கட்ராமன் in on time, every time, Rich Arnagiri sir had lot of informations. Thank you Arnagiri sir அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாராயணன் கணபதி சார், எக்ஸலண்ட் செஷன், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். குமார் கேசவன் சார், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் நேச்சர் அண்ட் சன், எக்ஸலண்ட் செஷன், தேங்க்ஸ் அ லாட் அருணகிரி சார். தீபா செந்தில் மேம் திருப்பி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, வெயில் என்பது வெறும் வெப்பம் அல்ல, வாழ்க்கையை விழித்தெழ செய்யும் இயற்கையின் ஒளி கவிதை. அது பூமிக்கு உயிர் தரும் தாயின் கரம் போலவும், அளவுக்கு மீறினால் எச்சரிக்கை கூறும் ஆசிரியர் போலவும் உள்ளது. ஒளியால் வாழ்வை வளர்த்தாலும் அதிக வெப்பத்தால் மனிதனை சோதிக்கவும் செய்கிறது. இயற்கையின் இந்த ஒரு முகங்களையும் அறிவியல் அழகாக இரு முகங்களையும் அறிவியல் அழகாக வெளிப்படுத்துகிறது. வாழ்த்துக்கள் சார். மேஜர் நாராயணன் சார் வந்து, பிரில்லியன்ட் செஷன், ஃபுல் ஆஃப் அண்ட் அன்ஹர்ட் ஆஃப் and lesser known facts. Thoroughly enjoyed every minute of it. Nagavali's melodious singing embellished the presentation. Deepa Sendal ma'am திருப்பியும், where did you get all this information sir? Nagavali ma'am and Gomati ma'am sang very nice. FD போட்டிருக்காங்க, யாரும் தெரியல எனக்கு. Okay. Prayers for Milton sir, wife and daughter's health recovery. Also prayers for Loganathan sir, Nitya ma'am and Damodaran sir. Major Narayanan sir, ஊதாங்கோல் செஷன், ஓதங்கலா என்னன்னு சொல்றது தெரியல. ஊதாங்கோல் செஷன் on 21st June is from 11 AM to 3 PM only. It might end earlier too, so no need to change our monthly meetup அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோமதி மேம், இனிய நற்காலை வணக்கம். மில்டன் சாருடைய மனைவியும் மகளும் உடல்நலம் சீராக ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மேலும் லோகநாதன் சார் உடல்நலம் சீராகி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேலும் தாமோதரன் சார் உடல்நலம் சீராகி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நித்யா தேவி உடல்நலம் சீராகி ஆரோக்கியம் மேம்பட இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணன் ராஜன் சார், குட் ஸ்பீச், lots of new information, thanks a lot. The man ate man situation was a very exceptional circumstance. We cannot generalize or justify it. In general, the human body is considered more suitable for vegetarian food. Many doctors also recommend avoiding or reducing non-vegetarian food, especially after the age of 40. Let us leave it to everyone's freedom of choice. We all respect Buddha and his teachings. We have also adopted many of his noble principles into Indian culture. At the same time, if we look at the nearest Buddhist country, Sri Lanka, even there tragic massacres took place despite such great teachings. It is truly sad. We appreciate people who sincerely practice good values such as non-violence, caring for coexisting living beings, and minimizing the unnecessary use of natural resources. Teaching of practice must go hand in hand, then only it will be appreciated. If not practiced, the people may forget. So we have to preserve the good things and ignore unwanted things. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம், பழித்தது ஒழித்தது விடின் குரல். குமார் ராஜன் சார், பசிக்கு உண்ணுதல் வேறு, ருசிக்கு உண்ணுதல் வேறு. சிவகனி மேம், எக்ஸலன்ட் செஷன், கிரேட், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஹலோ கவிதா கண்ணன், கண்ணன் ராஜன் சார், நீங்க குமார் ராஜன் பேரெல்லாம் மாத்தாதீங்க, கண்ணன் ராஜன். கண்ணன் ராஜன், எஸ் சார், எஸ் சார், சாரி. சாரி மேடம், அருமையா இது பண்ணீங்க. சிவகனி மேடம் கடைசியா ஆக்சுவலி ஃபீட்பேக் கொடுப்பாங்க, நீங்க கொடுக்க முடியல போல இருக்கு, மெசேஜா கொடுத்துட்டாங்க. இல்ல, நித்யா தேவி நல்லா தான் இருக்காங்க, பெங்களூர் போனாங்க, பெங்களூர்ல இருந்து ஊசூர் வந்தாங்க, எல்லாம் கிளியரா தான் இருக்காங்க. நீங்க திருப்பி நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணினே இருக்கிறீங்க, உடல் நலம் திரட்டன்னு மாத்தீங்க. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. சொல்ல அவங்க நல்லா வந்துட்டாங்கன்னு தான் சொல்லல அக்கா. நன்றி. ஓகே 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 சார், தேங்க்யூ.
அருமையா இன்கால் மெசேஜஸ் படிச்சீங்க. அந்த என்விவி ஃபுட்டு பத்தி பேச ஆரம்பிச்சா அது பெரிய டாபிக்கா இருக்கும். அதை பத்தி யாரும் தயவுசெய்து பேசிட வேண்டாம். அது அவரவர்கள் என்ன பிடிக்கிறதோ சாப்பிட்டோம். அது அவரவர்கள் பாடு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு மட்டும். நம்மளுடைய ஊதாங்கோல் வந்து அழகா மேஜர் நாராயணன் சார் சொன்னாரு. அதோட டைமே வேற, அதனால ஒரி பண்ண வேண்டாம். 3 மணிக்குள்ள முடிஞ்சிடும். நீங்க இதுல கலந்துக்கலாம். நம்ம நிகழ்வு மாதம் நடக்கும். 3வது ஞாயிற்றுக்கிழமை 3 to 4. அதோட மாதம் ஒரு முறை யாராவதற்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லி நம்ம மெம்பர்ஸ் மீட்ல கேட்டிருந்தாங்க. சிவசங்கரி மேடம் ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், யாராவது விருப்பம் இருக்கிறவங்க நம்ம அருணகிரி சார்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க. அவர் வந்து உங்கள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி பண்ணணுன்ட்டு. ஆக்சுவலி என்னன்னா, இது நம்ம ஒருங்கிணைக்கிற வேலை வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதாவது ஈஸி கிடையாதுன்றது என்ன மீன் பண்ணுறேன்னா, ஃபுல் ஆஃப் கமிட்மெண்ட் இருக்கணும். 5:27 நமக்கு வர முடியலன்னா ராத்திரிக்குள்ள யாராவது ஒருத்தட்ட ஹேண்ட் அவுட் பண்ணணும். நம்ம அந்த மாதிரி கமிட்மெண்ட்டோட முறையாக தினசரி உங்களுக்கு நெட்ஒர்க்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க இதை வந்து தொடர்பு கொண்டு அவங்க எடுத்துக்கலாம். அவங்க வந்து அப்படி இருந்ததுன்னா நம்ம வர மாதம் கூட அவங்கள்ட்ட கொடுக்கலாம். அருணகிரி சார்கிட்ட அவர் தொடர்பு கொள்ளுங்க, அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா நம்ம தளத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வளரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அந்த மெசேஜோட சாரோட ஏற்புரை ஒரு நிமிடம் எடுத்துக்கலாங்க சார். நன்றி சார். 6 மணிக்கு ஷார்ப்பாக முடித்தோம். இடையில 1 hour பேசியிருக்கோம். ஸோ ரொம்ப சிறப்பு. அதுக்கு முன்னாடி வந்து மில்டன் சாருடைய மனைவி, மகள் லோகநாத் சார், நம்ம தாமோதர் சார், இவங்கெல்லாம் பூரண உடல்நல சுகம் பெற வேண்டி எல்லாம் வல்ல இயற்கை என்னோட வேண்டுதலை வைக்கிறேன். ஸோ வந்து இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப அருமையாக இருந்து உங்களோட ஃபீட்பேக்கில். குறிப்பாக நம்ம ஈலர் சார், ரிச் நாராயணன் சார், இன்னும் ஒரு சிலரோட பாயிண்ட் அவுட்டுக்கு சில பதிலை தர வேண்டியது இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் சாட்டர்டே செய்யாறில் ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருந்தது. செய்யாறில் போனப்போ வேதபுரீஸ்வரர் கோவில், நான் வந்து 9th படிக்கும்போது அங்கே போயிருக்கேன். அம்மாவோட சொந்தக்காரர் இருந்தாங்க. அங்கே போய் லீவில் இதே மாதிரி மே மாதத்தில் ஸ்டே பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் அங்கே இருக்குது. அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போனப்போ என்னோட ரிலேட்டிவோட சேர்ந்து காரில் போனேன். வேதபுரீஸ்வரர் கோவிலில் ஆண் பனைய பெண் பனையா 275 பாடல்கள் சம்பந்தர் வந்து பாடியிருப்பார். பாடி அந்த ஆண் பனைமரம் வந்து பெண் பனைமரமாக மாறி அந்த பனங்க நுங்குலாம் வந்ததா வரலாறு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே அசோகரை பற்றி பேசிட்டேன். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தலை விருட்சம். அந்த மரம் வந்து ஏன் அப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கிராமங்களில் இப்போவும் பார்த்தீங்கன்னா, இந்த மரம் தான் எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் தாத்தா இருக்காங்க அப்படின்னு வழிபடுவோம். ஸோ வந்து மரத்தை வந்து கடவுளா தெய்வமாக வழிபடுற அந்த வழிமுறை வந்து ஏன் அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மரம் வந்து மனிதனுடைய செழுமைக்கான அடிப்படையான காரணம். எப்படி வந்து வெயில் வந்து நமக்கு வந்து உயிருக்கு அடிப்படையாக இருக்கோ, வெயிலை பிரித்து பார்க்க முடியாது, அது மாதிரி மரமும் வந்து அந்த கான்செப்டில் தான் கொண்டு வந்தாங்க. அதனால் வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரீம் ரைட்டும் இல்லை, எது பெட்டரோ அதுதான் எடுக்கணும். சிஸ்டம் வந்து சில இடங்களில் மிக மோசமாக நடந்திருக்கு, சிஸ்டத்துக்கு மட்டும்தான் அகைன்ஸ்ட்டு தவிர இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அகைன்ஸ்ட் கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய ஏற்புரையில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்து பல அரிய தகவலுக்கு உங்களுடைய செவி மடத்துக்கு என்ன உளப்பூர்வமான நன்றி, மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி அருணகிரி சார், அருமையான ஏற்புரை. நம்ம யாருக்கும் எதுவும் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத கூட நம்புறத வந்து ஃபெய்த் பிலீஃப்னு 2 விதமாக பிரிப்பாங்க. அது வந்து அவரவர்களோட சொந்த விஷயம் அப்படின்னு நம்ம விட்டுக்கலாம். யாரும் எதையுமே எதிர்க்க வேண்டாம். அவர்களுக்கு எதை பிடிக்கிறதோ அதை எடுத்துட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இன்று அருமையான ஒரு நமக்கு நிறைய பல விஷயங்களை கொடுத்த அருணகிரி ஐயா எப்பவும் போல அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்று இப்போ வரைக்கும் ஒரு நிமிஷம் சார், ரமேஷ் சார், இந்த ஊதாங்குழல் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். என்ன நாகவல்லி மேடம் யாராவது தளத்துல இருந்தாங்கன்னா அவங்க மேஜர் நாராயண் சார் தளத்துல இருந்தாலும் சொல்லலாம். என்ன ஊதாங்குழல்னா என்ன நானே கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன அடுப்பங்கிற ஊதாங்குழல் மாதிரி இருக்கு அப்படி? அதாவது ரெட் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு தளம், புக் ரிவ்யூ தளம் இருக்கு சார். அதுல வந்து இந்த ஊதாங்கோல் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட்ல ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. அது வந்து அதுல வந்து எல்லாரும் பாட்டு பாடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு கான்செப்டோட, நிலவுன்னா நிலவு சம்பந்தமான பாட்டா நம்ம சூஸ் பண்ணி பாடணும். அது வந்து வாரம் நடக்கிறது.
அது சம்பந்தமான மேலும் தகவல் வந்து நம்ம நாகவல்லி மேடம், மேஜர் நாராயணன் சார் அவங்க அவங்க மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தளத்துல அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது கொஞ்சம் சரியா இருக்காதுன்றது என்னோட கருத்து. அவங்க யாராவது நம்ம அப்புறமா